அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற பல்வேறு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பேச போறது என்னன்னா ஜாதி. நமக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து உமன்ஸ்க்கு எதிராக ஹராஸ்மெண்ட் நடக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, தொடர்ந்து பல்வேறு அநியாயங்கள் நடக்குது. இது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கிற மோசமானவர்கள் காரணங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நாம் தொடர்ந்து நம்ம பாலியல் கல்வியை பற்றியோ காதலை பற்றியோ எங்கேயுமே பேசுறது கிடையாது. வீட்டில இருந்து எங்கேயுமே பேச மாட்டோம். ஈவன் மெடிக்கல் காலேஜஸ்ல மென்சுரேஷனை பத்தி பேச மாட்டோம். நமக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, ஒரு விஷயத்தை பற்றி பேசாம இருந்தாலே அந்த விஷயம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த மாதிரி தான் ஜாதியம். எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய பாட புத்தகத்தை எடுத்து பாருங்களேன். உங்க பாட புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா untouchability is a sin, untouchability is a punishable offense அப்படிலாம் இருக்கும். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் எல்லாமே இருக்கும். பாட புத்தகத்துக்கு உள்ள போய் பாருங்க, ஜாதியை பத்தி ஒண்ணுமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில அன்றாடம் கலந்து விட்ட ஜாதியை பற்றி ஒன்றுமே இருக்காது. ஆனா இப்படி ஜாதியை பத்தி பேசாமலே இருந்தாலே ஜாதி ஒழிஞ்சிடும் நினைக்கிறோம். நீங்க சொல்லுவீங்க, சார் நாங்க காலேஜ் எல்லாம் ஜாதி பார்க்கறது. உண்மைதான், நம்ம காலேஜில் யாரும் ஜாதி பார்க்கறது கிடையாது. ஆனா நம்ம எப்ப ஜாதி பார்ப்போம்னா கல்யாணத்தப்ப ஜாதி பார்ப்பாங்க. எங்க அப்பா அம்மா ஜாதி பார்க்கறாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இந்த நிர்பயாவுடைய அந்த வழக்குல, வன்புணர்வு வழக்குல ஒரு சில பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அமர்த்தியா சென் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பதிவு செய்கிறார். அமர்த்தியா சென் இந்தியாவுக்கு நோபல் பரிசு வாங்கின பொருளாதார மேதை. அவர் என்ன தகவலை பதிவு செய்கிறார்னா, டெல்லியில நடுராத்திரியில ஒரு ஓடுகிற பேருந்திலே நிர்பயா என்கிற பொன் வன்முறவு செய்யப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த மிடில் கிளாஸும் இறங்கி ரோட்ல போராடிச்சு. ஆனால் பீகாரில் ஒவ்வொரு நாளும் 2 தலித் பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இந்த சமூகம் அதற்காக கோபப்படுவதே கிடையாது. நமக்கு ஒருத்தவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது மட்டும்தான் நாம யார் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுதோ அவங்கள மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க, சார் ஜாதிங்கிறது நாங்களாம் பார்க்கறது கிடையாது சார் அப்படிங்கிறீங்க. ஜாதிங்கிறது ஒரு ஹேபிட் கிடையாது. ஜாதிங்கிறது நம்ம கல்ச்சரோட இன்ஹரண்டா கலந்திருக்க ஒரு விஷயம். எப்படி நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன். நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வியாதி எப்படி நம்ம கியூர் பண்ணுவோம்? அதை முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். ஆனா நம்ம அதையே ஒத்துக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறேன். இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறதா? கிடையாது. கிறிஸ்துவ மதத்திலையும் ஜாதி இருக்கு, இஸ்லாம்லயும் ஜாதி இருக்கு. இதை விட ஆச்சரியமான விஷயம் சொல்ற பாருங்க, நம்ம நாட்டில் மட்டும்தான் ஜாதி இருக்கா? கிடையாது. நம்மால் என்ஆர்ஐ ஆகி வெளிநாட்டுக்கு போனானா அங்கேயும் ஜாதியை கூட தூக்கிட்டு போறான். அப்ப ஜாதி என்பது மதங்களை கடந்து, மொழியை கடந்து, நாடுகளை கடந்து பயணிக்கிறது. அப்ப ஏன் இந்த ஜாதி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க உடனே சொல்லுவீங்க, சார் நான்லாம் ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியில ஓசியில ஏதோ பிறந்துட்டேன் சார், ஆனா என் அப்பா அம்மா ஏழையா இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கணும். எதுவெல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறதோ, எதெல்லாம் ஓசின்னு சொல்லப்படுதோ, டாமினன்ட் காஸ்ட்னு சொல்லப்படுதோ, இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா எஜுகேஷன் கிடைச்சிடும். அதுபோக இவங்க கிட்ட நிலம் இருக்கும். நீங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றேன். நம்ம நீட் தேர்வு வந்த பொழுது நிறைய பேர் நீட் தேர்வு தேவையில்லைங்கிற கருத்துக்கள் இருக்கு, நான் மதிக்கிறேன். ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல கடந்த 10 வருடங்களுடைய மருத்துவ சீட்ஸை யார் ஃபில் பண்ணாங்கன்னு பார்க்கும் பொழுது 100 இடங்களில் 100 இடம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் தமிழ் வழி கல்வி மாணவர்கள் ஃபில் பண்றாங்க. 99 ஆங்கில வழி கல்வி தான் ஃபில் பண்றாங்க. இந்த தமிழ் மீடியத்தில் யார் பெரும்பாலும் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலித்துகள் தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க, இல்லை ஓபிசி பசங்க தான் படிக்கிறாங்க. பணம் இருக்கிறவன் உயர்தரமான ஆங்கில கல்விக்கு போறான். ஏழையும் ஜாதியால் பிற்படுத்தப்பட்டவனும் இந்த கல்வியில கடந்து கஷ்டப்படுறாங்க. அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எஸ்சிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா? தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன்ல 50% ரிசர்வேஷன் யாருக்கு போகுது? ஓபிசிஸ்க்கும் எம்பிசிஸ்க்கும் போகுது. 18% ரிசர்வேஷன் மட்டும்தான் எஸ்சிஸ்க்கு போகுது. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தெரியாம திருப்பி நம்ம என்ன கிளைம் பண்ணிக்கிறோம்னா, சார் ரிசர்வேஷன்ல ஒருத்தவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு ஃபேவர் பண்றோம் சார் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு கவனிச்சு பாருங்களேன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் வெறும் ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் நல்ல கல்வி கொடுக்கறது, எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கறது. ஒரு பையன் படிக்கிறானா அவனுக்கு முதல்ல ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கணும். அவன் உடம்பு நோய்வாய்ப்படாம இருக்கணும். ஒரு மனுஷன் அப்படிலாம் இருந்தாதான் முதல்ல அவன் பாடத்தையே படிக்க முடியும். அப்படிப்பட்ட எந்த வாய்ப்புமே தராம ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு சொல்றோம்.
அடுத்து இன்னொன்று, ரிசர்வேஷன்ஸ் எதுல இருக்கு? காலேஜ்ல இருக்கு. இந்த ரிசர்வேஷன் ஒரு பையன் உள்ள வரானா மெடிக்கல் காலேஜ் எத்தனை டேர்ம் பேப்பர்ஸ் இருக்கும்? ஒரு 100 பேப்பர்ஸ். ஒரு ரிசர்வேஷன் இருக்க பையன் வந்து அந்த ரிசர்வேஷன் வச்சிருக்கவனுக்கு நீங்க எக்ஸாம்பிள் செல்லிமா ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க இல்லையே. அவன் படிச்சு கிளியர் பண்ணாதான் கட்டான டாக்டரா போக முடியுது. அப்ப நம்ம மனசளவுல உங்களுக்கு அவங்களுக்கு கட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஒரு 0.5 ஒரு மார்க் தான் இருக்கு. ஆனால் இது எதையுமே ரெகனைஸ் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலிருந்து வரவங்க முட்டாளா இருப்பாங்க, இல்ல புத்திசாலியா இருப்பாங்க, புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு சொல்றேன். புல்லர் அண்ட் ஹரிப்ரியா நரசிம்மன் 2 ஆத்தர்ஸ். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பிராமின்ஸ்னா புத்திசாலிங்க. நிறைய பேர் நம்புறோம் பிராமின்ஸ்னா புத்திசாலிங்க நம்புறோம். அவங்க நிறைய பேர் புத்திசாலிங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதான் ஒருத்தர் பிராமினா பிறந்துட்டாலே புத்திசாலியா இருப்பாங்க நம்புறோம். இந்த புக்ல புல்லரும் ஹரிப்ரியா நரசிம்மனும் என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா, பிராமின்ஸ்க்கு மற்ற எல்லா சமூகங்களை விட தமிழ்நாட்டில் எஜுகேஷனும் கல்வியும் வாய்ப்புகளும் முன்னாடியே கிடைச்சிருச்சு. அவங்க முன்னாடியே ஆங்கிலத்தை எடுத்துக்கிறாங்க, முன்னாடியே நகர்ப்புறத்துக்கு வராங்க, அதனால அவங்க புத்திசாலியா இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. இதை நாம வச்சுக்கணும். அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, அமெரிக்கா டேக்ஸ் ரிசர்வ், இந்தியா டேக்ஸ் ரிசர்வ் அப்படிமாங்க. அமெரிக்கா ரிசர்வ் எடுத்துக்குது, இந்தியாவில் ரிசர்வ் எடுத்துக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றேன். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல 70% ஓசிஸ், 12% ஓபிசிஸ். இந்தியாவுடைய மினிஸ்டர்ஸ்ல பெரும்பாலும் ஓசிஸ் தான். இந்தியாவுடைய நீதிபதிகள்ல பெரும்பாலும் ஓசிஸ் தான். இப்படி எல்லா இடத்திலும் நீதிபதிகள் இருந்து ஆரம்பிச்சு, அதிகாரிகள் இருந்து ஆரம்பிச்சு, அரசியல்வாதிகள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலுமே வந்து குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் ஓபிசிஸும் தலித்தும். இது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் பாருங்க. இந்தியாவிலே நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்ற ஸ்டேட்ஸ் எடுத்துக்கங்களேன். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் சவுத்ல இருக்கும், பெரிய ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் ஆடுறது எல்லாம் ஓபிசிஸ். அப்ப ஓசிஸ் ஆண்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எப்படி வந்தது? அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர், நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைடா அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லிப்பாங்க நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, மற்றவங்க நம்ம ஆண்ட பரம்பரையா? ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா சொல்றேன். 1871 பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸ் பேர் கேஸ்ட் சென்சஸ். அதுல யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட்டை படிக்கிற பாருங்க. இட்ஸ் a document by சென்சஸ் கமிஷனர் WH கார்னிஷ். என்ன சொல்றாரு பாருங்க. புரோகிதம், கோயில் பூஜை பண்றவங்க ஒரு கேட்டகரி, போர் ஜாதிகள் 2வது கேட்டகரி, மார்ஷியல் ரேசஸ், வணிக ஜாதிகள் 3வது கேட்டகரி, 4வது கேட்டகரி இன்னைக்கு தங்களை ஆண்ட பரம்பரை கிளைம் பண்ணிக்கிற வெள்ளாளர்கள். அவங்களை என்ன சொல்றாங்கன்னா வேளாண் தொழில் செய்பவர்கள் சொல்றாங்க, கால்நடை வளர்ப்பவர்னு இடையர்களை சொல்றாங்க, தொழில்நுட்ப வேலை செய்பவர்னு கம்மாளரை சொல்றாங்க. அடுத்தது வர பாருங்க, வேளாண் புலிகள்னு மறவர், கள்ளர், வன்னியர், பள்ளிகளை சொல்றாங்க. இன்னைக்கு மறவரும் வன்னியரும் தேவரும் தான் தங்களை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வேளாண் புலிகளாக இருந்தார்கள் அப்படின்றதான் வரலாறு சொல்லுது. ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல எல்லாருமே மன்னர்கள் தான், எல்லாருமே பெருமைக்குரியவர்கள் தான். அதை விட்டுட்டு நாங்க ஆண்ட பரம்பரை பெருமுறை அடிக்கிறது தப்பு. அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா எந்த ப்ரூஃபும் கிடையாது. அடுத்தது என்ன சொல்லுவீங்க, ஜாதிங்கிறது சிட்டியில கிடையாது சார் அப்படிங்க. ஜாதிங்கிறது சிட்டியில இல்லையான்னு கேட்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுறது யாருன்னு பாருங்க. உங்க வீட்டுல வந்து வேலை பார்க்கறது யாருன்னு பாருங்க, வேலைக்காரர்களா இருக்கிறது யாருன்னு பாருங்க. ஏன் டூலெட் போர்ட்ல வந்து ஒன்லி பிராமின்ஸ் போர்டு ஓட்டுறீங்க? ஏன் ஒன்லி வெஜிடேரியன்ஸ் அலோடு போர்டு ஓட்டுறீங்க? அதை விட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றேன். ஒரு போர்வெல்ல நோண்டுறீங்கன்னா ஒரு குழந்தை தப்பி விழுந்துருச்சுன்னா எல்லாரும் ஷாக் ஆகி நெஞ்சு பதச்சு அலறீங்க. ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுடைய மழை தள்ளுற மலைக்குண்டியில ஒருத்தன் விழுந்து வருஷம் இந்தியாவில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் சாகுறாங்க. ஆனா இதை பற்றி எந்த பதைப்போ குற்ற உணர்ச்சியோ நமக்கு இல்லை. அவங்களாம் தலித்துகளா குணம் தொலைச்சிட்டாங்க. நம்மை போன்ற ஒரு சக மனிதன் நம்முடைய மனத்தை அள்ளுகிற ஒரு கொடுமை நடக்கிறது. அதுல விஷவாயு தாக்கி அவன் இறந்து போறான். ஆனா இதை நம்ம ஒரு சொரணையுமே இல்லாம கடந்து போறோம். நான் சொல்றது இது எங்கேயோ ஒரு கிராமத்துல நடக்கல, இது சென்னையில இருந்து இந்தியாவுடைய எல்லா நகரங்கள்லயும் நடக்குது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்க டாக்டர்ஸ் கிட்டே ஒரு கேஸ்ட பார்க்கலாம். எப்படி சார்ன்னு பாருங்களேன். நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்க MBBS டிகிரி வாங்கினவுடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சார் அப்படிம்பாங்க. அது எதுக்கு? அதுக்கப்புறம் விட்டா பொண்ணா போயினா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்களுடைய மேட்ரிமோனியல் ஆட்ஸை எடுத்து பாருங்க. இந்த மேட்ரிமோனியல் ஆட்ல ஒரு 90% ஆட்ஸ் உங்க ஜாதியை சொல்லி தான் கல்யாணம் பண்ணுது.
ஜாதி வேணாம்னு சொல்லி கல்யாணம் பண்ற மேட்ரிமோனியல் ஆக்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு ஜாதிங்கிறது எத்தனை வருஷமாங்க இருக்கு? ஒரு 1500 வருஷமா இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய ஒரு பையன் வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் லவ் பண்றாங்க. நீங்க என்ன பார்க்கணும்? அந்த பையன் நல்ல கேரக்டரா, நல்ல குணமுள்ள பையனா, பொண்ணை வச்சு காப்பாற்றுவானான்னு பார்க்கணும். அவனுக்கு முடிவே இல்லாத ஒரு பொறுப்பை வச்சு டிசைட் பண்றீங்க. நண்பர்களே, நீங்கள் எல்லாம் காதலித்து வருங்காலத்தில் திருமணம் செய்கிறீர்கள் என்றால் உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீங்க என்ன நிராகரிச்சிட்ட? நண்பர்களே, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நிராகரிக்கவில்லை, அவர்களுடைய ஜாதியை நிராகரிக்கிறீர்கள். ஞாபகம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நீங்க உடனே என்ன யோசிப்பீங்கன்னா, ஜாதிக்கு வேற எதுக்காச்சும் லிங்க் இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, லிங்க் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஜாதிக்கும் உங்களுடைய குழந்தை திருமணத்துக்கும் சதிக்கும் விதவை இருக்காங்க, இதுக்கும் திருமணம் தொடர்பு இருக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அம்பேத்கர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே அம்பேத்கருடைய அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் புத்தகத்தை படிக்கணும். அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாரு. என்னன்னா, நீங்க உங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு தெரியும், இந்த பெண் குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லைங்களா, இந்த பெண் குழந்தைங்க பிறக்கும் போது இவங்களுக்கு லாங்கிவிட்டி அதிகம், பெண் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஒரு சொசைட்டியில பசங்க வந்து வாருக்கு போவாங்க. வாருக்கு போகும்போது என்ன ஆகுனா, இந்த பசங்கள் வந்து கொல்லப்படுவாங்க. கொல்லப்படும் போது என்ன ஆகுது? பொண்ணுங்க நம்பர் அதிகமாகுது, பசங்க நம்பர் குறையுது. ஏற்கனவே நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பொண்ணுங்க நம்பர் அதிகமாக இருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து சப்போஸ் இந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடான்னு அப்பயும் ஒரு இம்பேலன்ஸ் வருதா? பசங்க இன்னைக்கு குறையுது, பொண்ணுங்க இன்னைக்கு அதிகமாகுது. இப்போ இந்த பொண்ணு வந்து வேற பையனை பார்க்கலாம், வருமானம் பண்ணிக்கலாம், திருப்பி மற்ற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காம போகுது. அப்ப என்ன பண்றாங்க? சதியை கொண்டு வராங்க. பொண்ணுக்கு உயிரோடு இருந்தா தானே நெருப்பு தள்ளி கொள்ளு அப்படின்னு பண்றாங்க. இது அம்பேத்கர் சொல்றாரு. அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை பொண்ணு நெருப்புல விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுது, கொஞ்சம் பேருக்கு மனசாட்சி இருக்கு, நெருப்புல தள்ளா சாவடிக்கலாம், பொறுமையா சாவடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுதான் விதவை. அந்த காலத்து விதவைகளாம் மொட்டை அடிச்சிருவாங்க. முடி ஒரு பொண்ணை மொட்டையா பார்க்க உங்களுக்கு மனசு ஒத்துக்காது இல்லையா? பொண்ணுங்களுக்கே முடி இருந்தாலும் அழகா இருக்கும் நினைப்போம். அப்போ மொட்டை அடிச்சுட்டா பொண்ணுங்க சைட் அடிக்க மாட்டான், அவுட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து சாப்பிட்டாதான் உடம்பு அழகா இருக்கும். உடம்பு அழகா இருந்தா என்ன ஆகும்? உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து ஆசை மற்ற விஷயத்தை யோசிக்கும். வயிறு ரொம்ப மற்ற விஷயத்துக்கு போகும் இல்லையா? அப்ப சாப்பாடு போடாம கஷ்டப்படுத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெள்ளை புடவை கட்டின ஒரு லேடி போனா உடனே என்ன பண்ணுங்க, போகாத அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னா, ஒரு வெள்ளை புடவை கட்டின பொண்ணும் அழகா இருப்பான், அவளை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன பண்றதுன்னா அந்த பொண்ணுக்கு தீட்டு கொடுத்தது. இப்படியெல்லாம் பண்ணி தான் விதவை நிறுவனம். இப்போ கவனிச்சு அதை பசங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரீமேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, பசங்க சுத்தரவர் ஆக மாட்டாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்தியாவில் பொண்ணுங்களை விட பசங்க நம்பர் அதிகம் இல்லையா? பொண்ணுங்களை விட பசங்க நம்பர் அதிகம். அப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும். இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கல்யாணம் ஆன பசங்க பொண்ணுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா 66 லட்சம் பேர் லேடிஸ், 66 லட்சம் லேடிஸ் கல்யாணம் ஆகிருக்கு. ஆனால் பசங்க இன்னைக்கு கம்மியாக இருக்கு. இப்போ எப்படின்னா, பசங்க 1 கோடி பேர் கல்யாணம் ஆயிருக்குன்னா லேடிஸ்ல 1 கோடியே 66 லட்சம் பேர் கல்யாணம் ஆயிருக்கு. என்ன அர்த்தம்னா, நம்ம இந்து ஆண்கள்ல மட்டும் 43 லட்சம் பேர் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நான் இன்னைக்கு இருக்க சென்சஸ் வச்சு பேசுறேன். ஒரு பக்கம் பொண்ணை ஒழுங்காக அட்வைஸ் பண்ற இவனுங்க, இன்னொரு பக்கம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறானுங்க. இந்த ஜாதி சிஸ்டத்தை நீங்க கேள்வி கேட்காத வரைக்கும், இந்த ஜாதி பின்னாடி பாலிடிக்ஸ் புரியாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நடந்தது, நடந்தது. இந்த ஜாதி பேரை போட்டுக்கிறத பற்றி பின்னாடி ஐயரு, ஐயங்காரு, வன்னியர், தேவர், முதலியார் எல்லாரையும் போட்டுக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சு வாங்கின பட்டமாது? நான் ஒரு எம்பத்தியோட பார்க்குறேன். என்னன்னா, நான் எம்பத்தியோட முடிச்சுக்க ட்ரை பண்றேன். என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதி மட்டும்தான் காலங்காலமா பெருமையா வரும். ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ காலங்காலமா அதை பெருமையா வச்சிருப்பாங்க. ஒரு தலித் பையனோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் சேர்ந்த ஒரு பையனோ மேல வரான், படிச்சு மேல வரான். ஒருத்தன் நல்லா பொண்ணு கூட பேசி திறமையை காட்டுவான். ஒருத்தன் வந்து ஸ்டேஜ்ல ஆர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஆர்ட்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம, ஸ்போர்ட்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம, எஜுகேஷன்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம மாறாத ஒரு விஷயத்தை தூக்கிக்கிறாங்க. அதுதான் தேவர், கல்லர், வன்னியர். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எவெல்லாம் லைஃப்ல துக்கா போறானோ அவன் தான் பின்னாடி ஜாதி பேரை போட்டுப்பான். இது நிஜம். இன்னொரு விஷயம், நம்ம நிறைய பேருக்கு ஒருத்தன் வன்னியர்னோ தேவர்னோ பேர் போட்டா அவமானமா பாக்குறோம், அதை கேவலமா பார்க்க தெரியுது. ஆனா பேருக்கு பின்னாடி ஐயர் இருந்தாலும் ஐயங்கார் இருந்தாலும் வாடா அப்படிங்கிறோம். ஏங்க அது கேவலம்னா இதுவும் கேவலம் தாங்க. ஒரு கேவலத்துக்கு எப்படி இன்னொரு கேவலம் ஈக்குவல் ஆக முடியும்? ஓ, இவங்க போட்டா வசதி, இவங்க போட்டா கீழே. அப்ப உங்க மண்டையிலே ஒன்று பதிய வைக்கப்பட்டிருக்கு, அவங்க பண்ணா எல்லாமே ரைட்டா தான் இருக்கும். இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன் பாருங்க, அரசாங்கம் மட்டம் கொடுத்தாலே முன்னாடி போட்டு கூடாது.
ஒருத்தர் பாரத ரத்னா பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தா அதையே போட்டுக்க கூடாது. உங்க ஜாதி வந்து பல பேரை வெட்டி கொண்டு இருக்கு. உங்க ஜாதி தான் அன்டச்சபிலிட்டியை ஃபாலோ பண்ணிருக்கு. உங்க ஜாதி தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கு. உங்க ஜாதி தான் பல பேருக்கு கல்வி மறுத்துருக்கு. உங்க ஜாதி தான் பல பேரை கோயிலுக்குள்ள விடல. இந்த ஜாதியோட பெருமை எடுத்துக்கிறீங்கல்ல, நான் இதுக்கு பெருமைப்பட்டேன் அதுக்கு பெருமைப்படுறாங்கிறீங்களா? அப்ப நீங்க கொலைகாரன் எடுத்துக்கிறீங்களா? நீங்க அன்டச்சபிள் எடுத்துக்கிறீங்களா? நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண எடுத்துக்கிறீங்களா? பெருமை மட்டும் வேணாம், அவமானம் வேணாமா? யாராச்சும் உங்க நண்பர்கள் இனிமே ஜாதி பேரை போட்டிருந்தா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்பீங்கன்னா நம்புறேன். ஷோர், குட். உடனே சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஜாதி ஒழிஞ்சிருமா சார்? ஒரு காலத்துல நம்ம காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு சீட்டே கிடையாது. ஒரு காலத்துல சான்ஸ்கிரிட் படிச்சவங்க மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ள வர முடியும். அதை தாண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். முயற்சி பண்ணா ஜாதியோட இருக்கம் குறையும். வாங்க சார் பேசுவோம், வாங்க சார் லவ் பண்ணுவோம், ஜாதியை குறைக்கும். ரைட்? இன்னமும் தமிழ். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த ரெட்டை டம்ளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தனுக்கு கிளாஸ் டம்ளர்ல கொடுப்பாங்க, ஒருத்தனுக்கு இரும்பு டம்ளர்ல கொடுப்பாங்க. அப்ப டாமினன்ட் கேஸ்னா இரும்பு டம்ளர், மற்றவனா கிளாஸ் டம்ளர். கழுவி வச்சு ஊற்றிடலாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு அதனுடைய அந்த ஜாதியுடைய அடுத்த வடிவம் தான் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு. அந்த ஜாதிகாரன் தான் தான் தொடக்கூடாது. உங்களுக்கு கிராமிக்ஸ் கிட்ட ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்குது, இன்னமும் இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. காபி இஸ் எ வேர்ட், ஃபில்டர் காபி இஸ் an emotion அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கல்ச்சுரல் ஹிஸ்டாரியன் வெங்கடாஜலம் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, நீங்க ஃபில்டர் காபியை பார்த்துக்கணும், அந்த டம்ளர்ல உதடு இருக்காது. இந்த டம்ளர்ல உதடு இருக்காது. அது கீழே ஒரு இது இருக்கும், என்ன இருக்கும்? ஒரு கப்பு இருக்கும். இந்த டம்ளரை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வாயில வச்சு குடிக்க முடியாது. யாரெல்லாம் ஃபில்டர் காபி குடிக்கிறாங்களோ அவங்க கூட அந்த டம்ளரையும் சேர்த்து எடுத்து வந்துருவாங்க. மற்றவன் தொடக்கூடாது இந்த டம்ளரை, அப்படியே தொட்டாலும் அவன் வாயில கப்பை வச்சு கடிச்சு குடிச்சிடக்கூடாதுன்னு இப்படி டம்ளரை 19ஆம் நூற்றாண்டிலே பிராமின்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இனிமே ஃபில்டர் காபி இஸ் an emotion சொன்னா ஃபில்டர் காபி இஸ் காஸ்டிஸ் அப்படின்னு திருப்பி சொல்லுங்க. ரைட்? இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஷாக்கா இருக்காங்க, இதான் உண்மை. ஏன் ஃபில்டர் காபிக்கு ஏன் ஒரு வாய் வைக்கக்கூடாது? ஏன் எல்லாருக்கும் ஃபில்டர் காபியில் குடிக்க விடக்கூடாது? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால ஒருத்தவங்க குடிச்சாங்கன்னா கழுவிட்டு அதே டம்ளர்ல குடிக்கலாம். எச்சப்பட்டாலும் ஒன்றும் டிசீஸ் வந்துடாதுங்க. அதோட பல மனசு நிறைய அழுக்கு இருக்கு. ஓகே, அடுத்தது மதம். இப்போதான் ஜாதியா முடிஞ்சிருக்கு. அடுத்து மதம். சார் எனக்கு நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் ஓப்பன் மைண்டடா கேளுங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னா அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கதை மாதிரி கேளுங்க. அடுத்தது என்னன்னா, மதம் இருக்கும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு சார், சந்தோஷமா இருக்கட்டும். இந்த கடவுள் நம்பிக்கை யாரும் பிரச்சனையாவே பார்க்கல. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைக்கு ஒரு தேவை இருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுக்கிட்ட அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்விக்குள்ள ஒரு பெரிய வன்முறை இருக்கு. கிளாஸ்ல வாத்தியார் தான் பேசுவார், பையன் பேச முடியும். வாழ்க்கையில் எங்கேயுமே பேச முடியாத போது நம்ம அம்மாக்களுக்கு தான் நிறைய கவலை இருக்கும். அந்த கவலை இருக்கும்போது யாருக்குமே சொல்ல முடியாது. அப்போ அவங்களாம் கடவுளே எனக்கு நீ இருக்கியே அப்படின்னு ஒரு கண்ணீர் விடுவாங்க. நமக்கு யாருக்காட்டி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கடவுளை நம்புறோம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த கடவுளை வச்சு என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, இந்த கடவுளை வச்சு என்ன அட்டுழி நடக்குது. கமலஹாசன் சொல்லுவார், கடவுளை வந்து வீட்டுக்குள்ளேயே செக்ஸ் மாதிரி வச்சுக்கங்க, ஏன்டா தெருக்கு கொண்டு வந்து அட்டுழியம் பண்றீங்க அப்படிம்பாரு. அது வீட்டுக்குள்ளேயே இருந்தா பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் கடவுளை பார்த்தேன். கமலஹாசன் சொல்லுவார்ல, கடவுள் நான் தான் சொல்றேன் நம்பாத, கடவுளை பார்த்தேன்னு சொல்றேன் நம்பாத. கடவுளை உணர்ந்தேன்னு சொன்னா ஓகே, ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு, அந்த பவரை நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓகே. அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்க, கடவுளை பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுக்கு நியூராலஜில என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பேரு டெம்போரல் லோப் எபிலெப்சி. டெம்போரல் ஒரு காக்கா வலிப்பு வருது, எவெல்லாம் கடவுளை பார்த்துன்னு சொல்றானோ அவனா நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு அட்மிட் சீட்டி போடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்க கடவுள் எல்லாருக்கும் சமம் தானே, உங்க கடவுள் எல்லாருக்கும் ஈக்குவல் தானே. 1500 வருஷமா பெண்களையும் தலித்துகளையும் கோயிலுக்குமே விடல. 1500 வருஷம் கடவுள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு. கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உங்க கடவுளுக்கு உங்க கடவுள் எல்லா மொழியும் சமம் தானே. உங்க கடவுளுக்கு ஏன் சான்ஸ்கிரிட்ல மட்டும் பேசினா கேட்குது, கடவுளுக்கு ஏன் வேற மொழியில பேசினா கேட்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு கதை சொல்லுவாங்க, சார் கோயிலுக்குள்ள போனா ஒரு பாசிட்டிவ் ஃபீல்ட் இருக்கு சார் அப்படிம்பாங்க. யார் சொன்னா, இவங்களே சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எந்த சயின்டிபிக் ப்ரூஃப் கிடையாது. அப்ப நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், ஓ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு தான் நீங்க ஓபிசிஸ் தலித்ஸ் பொண்ணுங்களெல்லாம் உள்ள உடலையா சார் அப்படின்னு கேட்கலாம். ரைட்?
அடுத்தது மதத்தின் பேரால பொண்ணுங்களை உடைக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாதிங்கிறது எது பேரால கன்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு? மதத்தின் பேரால. மதம் எதை நம்பி இருக்கு? கடவுளை நம்பி இருக்கு. முஸ்லீம் பொண்ணுங்களை வந்து தொடர்ந்து ஒடுக்குறாங்க. இந்தியாவில் முஸ்லீம் பெண்கள் மாதிரி ஒடுக்கப்பட்ட பெண்கள் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. அவங்கள வந்து கல்வியிலும் சமூக முன்னேற்றத்திலும் தொடர்ந்து மதத்தின் பேரால ஒடுக்குறாங்க. அப்போ அந்த மதத்தை கேள்வி கேட்கணுமா இல்லையா? கிறிஸ்தவ மதம் இருக்கு. இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவ மதம் எத்தனை வருஷமா இருக்கு? 2000 வருஷமா இருக்கு. போப்பாண்டவர்ங்கிற பதவி 1500 வருஷத்துக்கு மேல இருக்கு. 1500 வருஷத்துல இத்தனை வருஷமா இருக்க கிறிஸ்துவ மதத்துல ஏன் ஒரே ஒரு பெண் போப்பாண்டவர் கூட இல்லை? அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மதத்து பேரால என்ன நடக்குது? இந்து மதத்து பேரால இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் கொள்றீங்க. கிறிஸ்துவ மதத்து பேரால குருசைடு வாசி எல்லாரும் வெட்டிட்டு சாச்சாங்க. இஸ்லாம் பேரால ஜிகாத்னு கொள்றாங்க. புத்த மதத்தின் பேரால பர்மாவிலையும் இலங்கையிலும் அங்க இருக்கிற மக்களை கொள்றாங்க. அப்ப ஒவ்வொரு மதத்தின் பேராலும் மக்கள் கொல்லப்படுகிற பொழுது இந்த மதம் கருணையின் எல்லை நீங்க சொல்ற நீங்க இந்த மதத்தின் பேரால கொல்லப்படும் போது அதுக்காக அவமானப்பட்டு கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நான் கேட்கிற கேள்வி சரிதானே? உன் மதம் வந்து ரொம்ப சூப்பருங்கிற, உன் மதத்தோட பெருமையெல்லாம் எடுத்துக்கிற, உன் மதத்து பேரால இத்தனை பேரை கொள்றாங்க, அப்பயும் அதுக்கு வெட்டப்பட மாட்டேன். அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, சார் கோயில் இருக்கு சார் அப்படின்னாங்க. கோயில் வந்து கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு. எதுக்கு சார் கோயில்? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருல்ல. கடவுள் எல்லா கடவுள் தான் உலகத்தையே படைச்சார். அவருக்கு எதுக்கு கோயில்? அப்போ அந்த கோயில் இருக்குன்னா கோயில் கடவுள் பெரிய பாலிடிக்ஸ். உங்களுக்கு ராஜராஜனோட பெரிய கோயில் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த ராஜராஜனோட பெரிய கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த பாலிடிக்ஸ் என்னன்னா, ராஜாவுக்கு அடுத்து தெய்வத்துக்கு அடுத்து ராஜா, நான் தான் கடவுளுக்கு அடுத்து காட்டுகிறாங்க. கடவுளோட தன்னை யூகேட் பண்ணிக்கும் போது யாரும் தன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. கோயில் அவ்வளோ சொத்து சேருது. கோயிலை வச்சு கொள்ளடிக்கிறது தான் நடக்குது. கோயில் எல்லாருக்கும் யூக்கம்னா ஏன் என்ட்ரி ஃபீஸ் போட்டு சில பேரை மட்டும் உள்ள விடுறீங்க? கடவுளுக்கும் அக்கௌண்ட் வைக்கிறீங்க இல்லையா? அப்ப சரி, கடவுள் வந்து என்னோட கண்ணீர் துடைக்க ஆசைப்படுவார். கடவுள் பசியை போக்க ஆசைப்படுவார். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை கல்வி. ஸ்கூல் ஒழுங்கா கட்டினீங்களா? காலேஜ் ஒழுங்கா கட்டினீங்களா? ஒழுங்கா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினீங்களா? தெருவுக்கு தெரு மூளை இவ்வளோ கோயில் மட்டும் கட்டுறீங்க. இப்படிப்பட்ட கடவுள் தேவையா? அடுத்தது இது ஒன்று சொல்லுவாங்க, ஏன் கடவுளை பற்றி தப்பா பேசினா அடிப்பேன், உதைப்பேன், உன்னை சாவடிப்பேன் அப்படிமாங்க. ஏன் சார், உங்க கடவுள் உலகத்துக்கே கடவுள், உங்க கடவுள் உலகத்துக்கே கடவுள். ஆப்டால் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு சில்வண்டு ஒரு 2 வார்த்தை சொன்னா உங்க கடவுள் கவுத்தாயிருவாருன்னா உங்க கடவுள் செம வீக் அப்படின்னு சொல்லலாமா? நான் சொல்றது கரெக்டா? உங்க கடவுள் அவ்வளோ கெத்து அவ்வளோ ஸ்ட்ராங்னா அப்ப ஏன் கடவுள் நான் பேசுனாலும் வீக்கா போறாரு? அடுத்தது நீங்க சொல்றீங்க சார் கடவுள் நம்பிக்கையே திணிக்காதீங்க, ஏத்திசம் ரைட், ஒத்துக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே கதற உட்கார வச்சு காது குத்துறது என்ன? நெத்தியில விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, சிலுவை மாட்டுறது, புல்லா மாட்டுறது ஹராஸ்மெண்ட் கிடையாதா? இதெல்லாம் கட்டாயப்படுத்துறது கிடையாதா? நான் என்ன சொல்றேன், ஒரு குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையும் கொடுங்க. ஒரு கடவுளுக்கு ஒரு குழந்தைக்கு ஏத்திசமும் சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை எதுக்கு சரிங்கிறதோ அதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு சார், நான் ஏத்திஸ்ட் சார், நானு அப்படிங்கிற மாதிரி நானு ஏத்திஸ்ட் ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரிலீஜனை பத்தி அரசியலை புரிஞ்சுக்காம, ரிலீஜனை கிரிட்டிசைஸ் பண்ணாம ரொம்ப ஷேடோவா பாக்குறாங்க. இவங்க ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து சொல்லவா, இந்துத்துவோட இந்தியாவில் வளர்த்த சவால்கள் ஏத்திஸ்ட். பாகிஸ்தானை பிடிச்சு கொண்டு போன மதவாத அரசியலை பண்ண ஜின்னாவும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்ப ஏத்திஸ்டாருக்கு மட்டும் மேட்டர் கிடையாது, ஹியூமனிஸ்டோட மனிதாபிமானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது கவனிச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு கதை சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணம் அவருடைய கர்மா. அப்புறம் என்ன சொல்றேன், யாரும் தூங்காத, யாரும் சாப்பிடாத, யாரும் மெடிசனை ட்ரீட்மெண்ட் கொடுக்காத, யாரும் குடும்பம் நடத்தாத, எல்லாம் கர்மாப்படி நடக்கும் அப்படின்னு விட்டு பார்த்துட்டு வழியா நல்லாதான் பார்த்துருக்குங்க. இந்த கர்மாவுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் என்னன்னா, ஆண்டவனே ஆளணும், டாமினேட் பண்ணணும், நீ யாராவது நம்பிக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க அடிக்கடி இந்த மதவாதிங்க இந்த ஜாதிவாதிங்க என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம் வந்து எங்க லைஃப்பை தலையிடக்கூடாது, எங்க கல்ச்சர் மாதிரி. நான் என்ன கேள்வி கேட்பேன், நீயோ நானோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறோம், இல்லை நான் நினைக்கிற மாதிரி வாழணும், எனக்கு மதம் வேணாம்னு நினைக்கிறது, ஏன் இந்த மதத்தை நம்புறீங்க, ஏன் இந்த ஜாதி நம்புறோம், நம்மளை தடை பண்ணுறாங்க. உங்களுக்கு மேலே இருக்க ஒருத்தா உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது,
ஆனா நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இது என்ன சார் நியாயம்? அடுத்தது நம்ம சாமியார், நம்ம நித்யானந்தா கதவை திற காட்டு வரட்டும், கேமரா தான் வந்துச்சு. அடுத்தது ஒரு கேட்டகரி, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஜக்கி சொல்லுவாரு. இந்த சாமியார்லாம் என்ன பண்றாங்கன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படும் சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, நாமளும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஏங்க இந்த சாமியார் என்ன இருக்காங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, லைஃபுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் மறந்து யோகா பண்ணுங்க, கண்ணை முடிக்குங்க, லைஃப் நல்லா ஆயிடும். வாங்க சார் லைஃப் நல்லா ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரே ப்ராப்ளம் தான், உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, உங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று அவங்க கூட பேசணும், இல்லை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும். இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாமியார் கிட்ட போகிறீங்க. நீங்கள் உடனே சொல்லுங்க, சார் எனக்கு மன நிம்மதி கிடைக்குது சார் அப்படின்னு. அதுக்காக போகிறோம், ஓகே வச்சுக்கோ. அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க, எலெக்ஷனில் ஊழல் பண்ணுறாங்க ஜெயிச்சுட்டு. அப்போ சாமியார் நிம்மதி கொடுத்து கொள்ளடிக்கலாம், ஊரை ஏமாற்றலாம், இயற்கையை நாசம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஒத்துப்பீங்களா? அரசியல்வாதிக்கு ஒரு கண்ணாடி, இன்னொரு ஒரு கண்ணாடியா? யமுனை நதிக்கரையை நாசம் பண்றாங்க, காடை ஒழிக்கிறாங்க. ஒரு இயற்கையை பற்றி கவலைப்படாத இவங்க இந்த வாழ்க்கையை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க யோசிக்கிறீங்க? அடுத்து ஒரு சிம்பிளான கேள்வி, நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லா திருப்பி என்ன சொல்றாங்க, இவங்க நிறைய இன்ஸ்டியூட்ஸ் அனுப்புறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து கேபினேஷன் கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிச்சு ஒரு ஃபீ சார்ஜ் பண்றாங்க. இந்த எல்லா இடத்துலையும் 7 வயது கற்றுக்க முடியுமா? எதையும் பண்ண முடியாது. வள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீட்டதும் மடித்ததும் வேண்டாம், உலகம் பழித்ததும் ஒழித்தது. பெரிய தாடி விடாத, மொட்டை அடிச்சு தெரியாத, வாழ்க்கையில மனுஷன் திட்டத உடம்பு கேவலமா நினைக்காத பண்ணாதங்கிற இவங்க எல்லாரும். இன்னொரு விஷயம், நீங்க இந்த சாமியாரெல்லாம் முக்கால்வாசி பேர் செக்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, ஒரு நேச்சுரலா இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. அதை என்ன பண்றாங்க, மறைச்சிட்டு மட ஆரம்பிக்கிறாங்க. மட ஆரம்பிச்சு வரவங்க எல்லாம் ஏமாற்றி அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு கதை உண்டு, ஜெயகாந்தனோட கதை. ஒரு கிறிஸ்துவ கன்னியாஸ்திரி இருப்பாங்க. அந்த கிறிஸ்துவ கன்னியாஸ்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்பி ஒரு ஷாப்பிங் போவாங்க, ஒரு மார்க்கெட். அங்கே போகும்போது பஸ்ஸில் ஒரு பையன் ஏறி வருவாங்க. அந்த பையனை பதில் ரொம்ப அழகாக இருப்பான். அவனை சைட் அடிப்பாங்க. சைட் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அன்னைக்கு போய் ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. என்ன மன்னிப்பு கேட்பாங்க தெரியுமா? நான் வந்து இப்படி கன்னியாஸ்திரியை இருந்துட்டு இப்படி தப்பா பார்த்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்திடணும், நான் கன்னியாஸ்திரி ஆகிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. எனக்கு இப்படி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த சாமியார்களை விட அந்த பாவ மன்னிப்பு கேட்ட கன்னியாஸ்திரி எவ்வளவோ மேலான பண்ணுறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்க குடும்பம் நடத்துறீங்க, யாரும் வேணாம்னு சொல்லலை. ஏன் வந்து நான் பிரம்மச்சாரி, நான் வாழ்க்கையில ஆசையை திறந்தவங்க ஊரை ஏமாத்திட்டு ஒரு அநியாயம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். பெரியாரும் காமராஜரும் ஜீவாவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர். காமராஜர் குடும்பம் ஈடுபட்டவர். பெரியாரும் ஜீவாவும் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டவர். ஜீவா தன்னுடைய சொந்த அம்மாவுடைய மரண ஊர்வலத்திற்கு கதறணியாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வெறுப்பிக்க மாட்டார். பெரியார் தன்னுடைய பிள்ளைகளே வேணான்னு சொல்லிட்டு பல பேரை படிக்க வைக்கிறார். உண்மையான துறவு என்பது வாழ்க்கையின் கட்டுகளை திறப்பது, சும்மா காலிட முடிக்கிறது. நீங்க உடனே கேட்கலாம், சார் நல்ல சாமியார் இந்த நாட்டில் கிடையாதா சார்? ஒரு நல்ல சாமியார் இருந்துக்க, இவ்வளவு நாள்ல ஒரு நல்ல சாமியார் தான் பார்த்துக்கணும். குன்னக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த குன்னக்குடி அடிகளாரு நீங்க இந்த படம் பார்த்தீங்களா? அது என்னது வேகம் அப்படிங்கிற பாரதிராஜா படம். இந்த படத்துல பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க, பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க, இங்க இறங்கி நடந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த குன்னக்குடிகள் இறங்கி நடக்கிறார். அந்த குன்னக்குடி அடிகளாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் நடக்குதுல்ல, அம்மாவை பற்றியும் நம்ம அக்காவை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக சொல்லிக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார். அந்த பட்டிமன்றத்தில் என்ன பண்றாரு தெரியுமா? சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுறாரு. ஒரு சமூகத்தினுடைய அழிவுகளை, ஒரு சமூகத்தினுடைய கேடுகளை திருத்துவதற்காக பட்டிமன்றம் கொண்டு வர்றாரு. அதை இவங்களா சேர்ந்து ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க. நாகர்கோவில்ல கிறிஸ்துவர்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்து கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க, தலித்துக்கிட்ட மீன் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த கடல்ல மீனெல்லாம் செஞ்சு மிதக்குது. அண்டக்காடு கலவரம்னு பேர். இந்த கலவரம் நடக்கும்போது குன்னக்குடி அடிகளார் சைவம். குன்னக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடாது. அவர் இறங்கி கடல்ல நடக்கிறார். கடல்ல நடந்து இருக்கிற மீன் எடுத்து மீன் வாங்கலையோ மீன் அப்படின்னு சொல்லி தோசம் போட்டு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் முடிச்சு வைக்கிறார். இப்படிப்பட்ட சாமியார்கள் தான் நாட்டுக்கிட்டார். இந்த குன்னக்குடிகள் இறந்து போகிறார். அப்பொழுது பாரதி கிருஷ்ணமார் பேசுகிறார், தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை யாரும் சுமக்கக்கூடாது என்று குன்னக்குடிகள் வாழ்ந்தார்.
இன்றைக்கு தான் அவரை 4 பேர் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அதை பார்க்க அவர் உயிரோடு இல்லை என்று பாரதி கிருஷ்ணமார் பாடினார். இப்படிப்பட்ட சாமியார்கள் தான் நாட்டிக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அடுத்தது லவ். கண்ணதாசன் சொல்லுவார், ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி. இப்போது நமக்கு நிறைய டைம் என்ன சொல்லி தராங்கன்னா, ஒரே ஒரு டைம் தான் சார் லவ் வரும், ஒரு டைம் அது லவ் வராதுங்கிறாங்க. ஆனா நேச்சர்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, லவ்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு மினிமம் 5 டைம் வருவாங்க. அதுக்காக இப்ப நான் 3வது இருக்க பிரேக்கப் பண்ணிட்டு 4வது போறேன்னு தயவுசெய்து சொல்லாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா சீரியல் மோனோகாமிங்கிறாங்க. சீரியல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. ஒரு டைம் ஒரு லவ் பண்ணதுக்கு அப்புறம் அது பிரேக்கப் ஆகலாம், ஒத்து போகாம போகலாம், அடுத்து ஒரு லவ் ஆச்சுங்களா. அப்ப நமக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கலாம், அடுத்து ஒரு சாப்பாடுக்கு மூவ் ஆனாலும், ஒரு விஷயம் பிடிக்கலாம், அடுத்த ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆனாலும். நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கோம். நம்ம தமிழ் சினிமாவில்னா ஒரு ஹீரோயினை நியூகிசிங் பண்ணி ஹராஸ் பண்ணி சுற்றி சுற்றி கொள்ள பண்ணனா உடனே வந்து லவ் வந்துன்னு சொல்லி தராங்க. இப்படிலாம் பண்ணா செருப்பு தான் வரும், அப்படிலாம் வராது. நாட்டில் யூபிசி கேஸை தூக்கி உள்ள போனோம்னா நம்ம ரஜினி, அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், சந்தானம் எல்லாரும் தான் முதல் காட்சி. அப்ப முதல்ல ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன பிரச்சனை, பசங்களுக்கு வந்து மகேந்திரன் சிவா டேரக்டர் மகேந்திரன் எல்லாரும் ஒரு சினிமாவையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினிமாவை தான் சொசைட்டி தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் சினிமா மெஜாரிட்டி சினிமாவை நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன தெரியுமா தோணும், தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஐ லவ் யூ சொல்றது அப்படின்னு. நமக்கு வேற என்ன பிரச்சனையுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு லவ் சொல்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு இருக்கிற பையன் லவ் சொல்றான், அந்த பொண்ணு என்ன சொல்றா, உன் லவ் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, இல்லை வேணான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம பையன் உடனே கடுப்பாகும், பொண்ணை புரிஞ்சிக்க மாட்டான். ஒரு பொண்ணுடைய அந்த பொண்ணு வந்து அவனுடைய லவ் தான் நிராகரிக்கா. இவன் என்ன நினைச்சுக்கிறான், அவனையே நிராகரிச்சா நினைச்சுக்கிறான். இவனா வெங்காயமா. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, சார் உடனே வந்து லவ் ஒத்துட்டா என்ன. இப்ப இவன் என்ன பண்றான், உடனே லவ் ஒத்துக்கலாம் போன் பண்ணி ஓயாம டார்ச்சர் பண்றது, ஆசிட் அடிக்கிறது, இல்ல வந்து கொலை பண்றது. நான் என்ன கேட்கிறேன், உயிருக்கு லவ் பண்றாங்க. ஒரு பொண்ணை உயிருக்கு லவ் பண்றதுனா ஒரு நகைக்கிறனாலே கொதிக்கணும். எப்படி உன்னால அந்த பொண்ணை கொல்ல முடியும், நீ லவ் பண்ணல, ஒரு சாடிஸ்ட். ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை போய் லவ் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அம்மா அப்பா நிறைய சொல்லுவாங்க, நான் உன் நல்லதுக்கு தான் இதை பண்றேன், நான் உன் நல்லதுக்கு தான் இதை பண்றேன். அப்படி நமக்கு தெரியும், நீ சொல்லி சொல்லிதாண்டா டார்ச்சர் பண்றீங்க. அந்த மாதிரி உன்னை லவ் பண்ற செல்லும், உன்னை லவ் பண்ற செல்லும் பிரகாஷ் ராஜ் மாதிரி கொல்ல பண்ணி நிறைய பேர் டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. there is a difference. அதை போல புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்ம பசங்களுக்கு எம்எம்சி வர பசங்க, அண்ணாநிஸ்ட் வர பசங்க தான் லைஃப்ல வந்து ஓடிட்டே கண்ணை முடிக்கிட்டு ஒரு வடிவல் சொன்னால தெய்வமே கண்ணை முடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன், குறுக்கால எதுவும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எம்எம்சி சீட்டு, ஒரு அண்ணாநிஸ்ட், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி தராங்க. லைஃப்ல உங்களுக்கு தோக்க சொல்லி தரதே கிடையாது. ஏய் நீ சின்ன குட்டிடா, லைஃப்ல சாதிச்சிருவாங்க. இங்க வந்தவங்க ஒரு பொண்ணு சி உன் லவ் எனக்கு வேணாம் அப்படிங்கிறா, உடனே ஐயோ இப்படி ஒரு அவமானமா அப்படின்னு ஒன்று நொறுக்கி போறாங்க. திரும்ப திருப்பி நமக்கு லைஃப்ல ஜெயிக்கணும் 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 சொல்லி தந்து நமக்கு கோபங்களே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் கால் பண்ணுவாங்க, இல்ல ஒரு கேம்ஸ் விளையாடுவாங்க, இல்ல வந்து கிளம்பி என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு பொண்ணு ஒத்துக்காட்டி லைஃப்ல பண்றது வேற விஷயம் இருக்கு. இப்பெல்லாம் ஒரு புக்கு படிக்கிறான், அதை விட்டா பொண்ணு லவ் பண்றான், இல்ல வாட்ஸ்அப்ல கடலை போடுறான். இப்போ வாழ்க்கையில மொத்தமே 2 விஷயம் தான், நம்ம லவ் பண்றது படிக்கிறது, லவ் பண்றது படிக்கிறது. லவ் பண்றதுனால நாசமா போயிட்டு. அப்ப ஒரு பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது அது எப்படி டீல் பண்ணணும் தெரியும். நான் முதல்ல என்ன சொல்றேன், நம்ம எல்லாரையும் பிரிச்சு உட்காருங்க. இப்ப இங்கே பாருங்க, பொண்ணுங்களாம் தனியா, பசங்களாம் தனியா. வந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னமும் நம்மளும் நம்பல, வாத்தியார்களும் நம்பல. உட்காந்து முதல்ல உட்காந்து 2 பேரும் பக்கத்துல உட்காந்து நான் ஒன்று சொல்லவா, நம்மளாம் ஸ்கூல்லேயே உட்காந்து பேச விட்டுருந்தா இது ஒன்றும் அவ்வளோ வருத்தலாம் இல்லையே அப்படின்னு புரிஞ்சுது. நமக்கு திருப்பி மறைச்சு வைக்கும் போது ஓ அது ஏதோ பயங்கரமா இருக்கும் போல அப்படின்னு ஏமாந்து கடைசியில வந்து ஐக்கிய இவ்வளவுதானா அப்படின்னு இது 2 பக்கமா இருக்கு. இப்போ ஒரு சின்ன மாதிரி யோசிச்சு பாருங்களேன். சேரன் கிளம்பி என்ன பண்றாரு, கிளம்பி ஊரெல்லாம் போய் ஆட்டோகிராஃப் எல்லா பொண்ணையும் பார்த்து அவர் லவர்ஸ் எல்லாம் பார்த்துறாரு. நாளைக்கு நம்ம லவரோ இல்லை வேற ஏதோ ஒரு பொண்ணோ கிளம்பி போய் அவங்க லவர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து யோசிக்கணும். அப்பா முடியவே இல்லை. ஏண்டா நாம லவ் பண்ணுவோம், 4 பிரேக்கப் ஆகும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கோ பிரேக்கப்
நியாயம்? அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சார் நாட்டில் எந்த பொண்ணாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க சார் லவ்வுக்கு? பையன் தான் பண்ணிக்கிறான். யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணுக்காரு தனக்கு லவ் பண்றேன்னு சொல்ல ரைட்ஸ் இருக்கா? உன் கேர்ள் ஃப்ரெண்டே நாளைக்கு உன்னை பார்த்தா எனக்கு ஆசையாசே இருக்கா, சி நீதான் அசிங்கமா பேசாதீங்க அப்படின்னு லவ்வரு அவளுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண நீ விடுறது கிடையாது. ஒரு பொண்ணு தன்னுடைய நேச்சுரலான எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண வழி கிடையாது. நீங்க எப்படி பாக்குற? உன் கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு சொத்து மாதிரி பாக்குற. அவளை கல்யாணம் பண்ணி அடையணும் சார். அந்த பொண்ணு ஒரு மனுஷியா எமோஷன்ஸ் இருக்கிற பார்ட்ஸ் இருக்கிற ஒரு ஆளா நீ பார்க்கல, அவங்கள ஒரு சொத்தா பார்க்கற. அதனால வந்துச்சுதான் கேட்குறீங்க. அப்ப அந்த பொண்ணு போனா ஒரு பேனா தொலைஞ்ச மாதிரி, ஒரு பென்சில் தொலைஞ்ச மாதிரி கவலைப்படுங்க, உடனே கையை வச்சுக்கிறீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் தனக்கானங்கிற ஒரு உணர்ச்சியை எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. அப்படி ஒரு உணர்ச்சியை கொடுக்காமல் போறதுனால பொண்ணுங்களுக்கு ஒரு இழப்பு போகும்போது அந்த இழப்பை எக்ஸ்பிரஸ் பண்ண விட முடியும். திருப்பி திருப்பி இனிமே எவனாச்சும் லவ் பண்ணி பையன் மட்டும் தான் சார் சாவறான் அப்படின்னா திருப்பி இது கேள்வி ரைட். அடுத்தது ஒரு கதை. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஏன் பொண்ணுகளை இயல்பானதுன்னு சொல்றதுக்காக பஷீரோட கதை உண்டு. ஒரு பையன் நம்மள மாதிரி ஒரு லவ் பண்ணி இல்லை சொல்ல முடியாத ஒருதலை காதல் பையன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அழகான பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு தூரத்துலேயே ரொம்ப அழகா இருக்கா. ஒரு நாள் போய் லவ் சொல்லணும்னு கிளம்பி போறான். போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பட்டாமலாம் திடீர்னு பறக்குது. போய் உட்காடுறான். பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு ஒரு சாங் எனக்கு இப்படி மூக்க தொலைஞ்சு சரி திரும்பி போயிட்டு ஐ லவ் அப்படின்னு ஒரு சாங், திருப்பி ஒரு மூக்க தொலைச்சிட்டு ரோசை விடும், திருப்பி புறன்னு ஒரு சாங். உடனே இவனுக்கு நீயா அப்படின்னு, என்ன கேஸ்? ஆமாம் நான் தான். ஐயையோ உன்னை போய் தேவதை நினச்சிட்டு கேஸ் ஃபீட் பண்ணுறீங்க. ஒரு சாதாரண பொண்ணு தான் அவளும், அவளுக்கு நம்மளை நிறைய சாப்பிட்றது, ஒரு கேஸ் ஃபீட் பண்ணுறது, கேட்குறது எல்லாமே இயல்பாட்டுங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. நாம திருப்பி திருப்பி பொண்ணுங்களை வந்து தேவதையா தாவணி போட்டு தேவதை வந்தா வீட்டுக்கு பாடுறோம். ஏன் அவளும் மனுஷன் தானே? இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சு முதல்ல பேசி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அது நடக்காத வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சார் குடும்ப குத்து விளக்கா இருக்கணும் சார், நல்ல பொண்ணா இருக்கணும் சார். அதுதான் சார் நல்ல பொண்ணுக்கு ஸ்கேலு. நீங்க எல்லாம் போர்னோகிராஃபி பார்ப்பீங்க, நீங்க எல்லாம் ஏஜோ அடிப்பீங்க, நீங்க எல்லாம் சைட் அடிப்பீங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு சைட் அடிச்சா, ஒரு பொண்ணு போர்னோகிராஃபி பார்த்தா, ஒரு பொண்ணு ஏஜோ பார்த்தா கெட்ட பொண்ணா? அப்ப நீங்க தான் நல்ல பசங்களா? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். அடுத்து அம்மா, என்ன சார் இப்பதான் லவ் அடிச்சிங்க அதுக்குள்ள வடிவேல் சொல்ற மாதிரி திணற அடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கா. அடுத்து வந்து அம்மா, அம்மானா சும்மா இல்லை சார், தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிம்பாங்க. என் அம்மாக்காக நான் உயிரே கொடுப்பேன். இந்த அம்மாவை திருப்பி திருப்பி புனிதப்படுத்தி நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம நிறைய பேருக்கு அம்மாவோட சமையல் பிடிக்கும். எத்தனை பேருக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை உட்காந்து பேசுறது பிடிச்சிருக்கலாம், அம்மாவுக்கு டான்ஸிங் தெரிஞ்சிருக்கலாம், அம்மாவுக்கு கதை எழுத பிடிச்சிருக்கலாம், அம்மாவுக்கு ஒரு வாக்கு போகிறது பிடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அம்மாவோட லைஃப் ஃபுல்லாக நாம தான் இல்லையா? அப்புறம் இன்னொன்று சொல்லுவோம், நம்ம ஒரு கவிதை உண்டு, இவருடைய வெளிதாவோட கவிதை. வீட்டுக்குள் போடப்படுகிற பால் பாக்கெட்டை அம்மாவிடமும் வீட்டுக்குள் போடப்படுகிற செய்தித்தாளை அப்பாவிடமும் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைக்கு யார் சொல்லி தந்தது? ஏன் இதை ஒரு மாற்றி அம்மா பால் அப்பா பால் எடுத்து அடுப்புல பற்ற வச்சு அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சா என்ன? அதாவது சமையல் கட்டுங்கிறது பையன் அம்மா பார்த்துக்கணும், படிக்கிறது அம்மா பண்ண வேண்டும். நான் என்ன கேட்குறேன், குளிக்கிற மாதிரி, பல்லு விளக்குற மாதிரி, தூங்குற மாதிரி சமைக்கிறது ஒரு இயல்பான விஷயம் ரைட்? ஆம்பளைங்களுக்கு சமைக்க வராதா? அப்போ இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் செஃப் ஆம்பளைங்க தான். ஆனால் இது லேடிஸ் மட்டும் பண்ண திருப்பி சொல்லுவோம். அப்போ இந்த பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்லுவோம், குழந்தை பேதான் சார் ஒரு லேடி பர்ஃபெக்டான லேடி அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், டாக்டர்ஸாக உங்களுக்கு நியர் தென் 25% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க முடியும். அப்போ அவங்களுக்குலாம் தாய்மொழி கிடையாதா? டிரான்ஸ்ஜெண்டருக்கு தாய்மொழி கிடையாதா? ஹோமோசெக்ஷுவல் தாய்மொழி கிடையாது. இப்போ இத்தனை செவிலியர் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்குலாம் தாய்மொழி கிடையாதா? இப்போ இவங்களுக்குலாம் குழந்தை பேதான் இவங்க தாய்மொழி கொடுக்குறாங்களா? இது என்ன சார் நியாயம்? தாய்மை உணர்வு என்பது ஒரு மன சம்பந்தப்பட்ட விஷயம். அதையே பெற்றோர்கள் லிங்க் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தலைப்பு நீங்களா நான் வச்சுக்கணும். பெரியார் சொல்றாரு, பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் குழந்தை பெற்றுக்கணும். ஒரு பொண்ணு ஒரு குழந்தை பெற்று வளருதுன்னா அந்த குழந்தை வளர்கிற பொறுப்பு யாருக்கு? அம்மா. ஒரு குழந்தை ஒழுங்கா வளர்ந்து சொல்லுங்க, அம்மா ஒழுங்கா வளர்க்கணும். பெரியார் சொல்றாரு, பெண்கள் தன்னுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிக்கணும். உங்களை ஆண்கள் அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுவது கர்ப்பப்பை தூக்கிடுங்கிற. உடனே திருப்பி கேட்குறேன், ஐயோ அது நேச்சுரல் அகேன்ஸ்ட். பெரியார் உடனே சொல்றாரு, சட்டை போட்டுக்கிறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, ஏசியில் உட்காந்துக்கிறது, வீடு கட்டிக்கிறது, இதெல்லாம் நேச்சுரலுக்கு உகந்ததா?
வாழ்க்கையில் எல்லாத்தையும் நேச்சருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறோம் மனுஷன், இதையும் நேச்சருக்கு அகேன்ஸ்டாக பண்ணிட்டு போங்க. இந்தியாவில் 121 கோடி பாப்புலேஷன் இருக்கு. ஒருத்தவங்களும் 1க்கு 3 பெற்று போடுறாங்க. முடிஞ்சா அடாப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு டாக்டர்ஸ்லாம் தெரியும் எது சேஃபு, வேசக்டோமியா டியூபெக்டோமியா? டியூபெக்டோமி. லேடிஸ் பண்ணுறாங்க டியூபெக்டோமி. டியூபெக்டோமி இஸ் கம்பேரிட்டிவ்லி சேஃபர். சாரி, வேசக்டோமி சேஃபர். ரைட், ஐ எம் கரெக்ட். பசங்களுக்கு பண்ணுற வேசக்டோமி தான் சேஃபர், லெஸ் ரிஸ்க். ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லவா? இந்தியன் எக்கனாமிக் சர்வே படி இந்தியாவில் 100 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணுறாங்கன்னா 25 வயசுக்குள்ள பெரும்பாலான பேர் குடும்ப கட்டுப்பாடு நடந்தது. இந்த 100 பேரில் எத்தனை பேர் தெரியுமா? 97.4 பேர் பொண்ணுங்க ஆபரேஷன் பண்ணி, வெறும் 2.6 தான் பசங்க. ஏன் சார் உங்கள் ஒய்ஃப் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், நீங்கள் ஜாலியாக இருக்கணும், அப்படி தானே? தமிழ்நாட்டில் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா 100 பேர் இருக்காங்கன்னா 90 டியூபெக்டோமி பண்ணிக்கிறது லேடிஸ், வெறும் 10 பேர் தான் பசங்க வேசக்டோமி பண்ணிக்கிறாங்க. திருப்பி அம்மா ஒரு குழந்தை பிறந்தா உனக்கு சிலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த பக்கம் ஏமாற்றும், அந்த பக்கம் வேலை பார்க்கணும். இனிமே பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி முடிவு பண்ணுறீங்கன்னா என்னுடைய அன்பு காதலா, என்னுடைய அன்பு கனவா, நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைங்க. இப்போ அடுத்து சொல்லுவாங்க, அப்பா வந்து 40-50 வரைக்கும் நல்லா கட்டுக்கோப்பா இருப்பாரு, ஆனால் அவர் ஹீரோமோ. அம்மா வந்து பியூட்டி பார்லர் போனா, என்னம்மா நீ எல்லாம் இந்த வயசுல மேக்கப் போடுற, ஆன்டி மாதிரி ஆகிட்ட, அது அறிவு இல்லை அப்படின்னு. நாம என்ன பண்ணுவோம்? வாரம் ஃபுல்லாக கிளாஸ் முடிக்க போய் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போவோம், தேட்டர் போவோம், 8 மணி நேரம் 9 மணி நேரம் செலவு பண்ணுவோம். வீட்லேயே உட்காந்து அம்மா வெளியே விட மாட்டோம். 6 நாள் வீட்டிலே கிடப்பாங்க, ஒரே ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணுவாங்க, 4 மணி நேரம் செலவு பண்ணுவாங்க. நாம சொல்லுவோம், அம்மா இவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேன், நீனா ஷாப்பிங் போய்க்கா, திரும்பி வீட்டுக்கு வா அப்படின்னு. வீட்டில் வெளியே விடுறதே ஒரே ஒரு நாள் தான், அந்த ஒரு நாளையும் இப்படி பேசணும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குலாம் ஹாலிடே, உங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அதை சமைச்சு போட்டுருக்காங்க. ஏன் அன்னைக்கு நீங்கள் கரண்டியை வாங்கி அம்மா நான் சமைக்கிறேன் ஒரு 4 பேர் சாப்பிடுறது அப்படின்னு தெரியுங்க. நான் சொல்றது உங்க அம்மா புனிதம் சொல்லி உங்க அம்மாவை எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்க அம்மா உங்க வீட்டில் உங்க அம்மா அப்படின்னு டிசிஷன் எடுத்துறீங்களா? நிறைய பேர் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அம்மாவுக்கு அறிவு இருக்கிறதா நம்புறது கிடையாது. நம்பனா சந்தோஷம். அடுத்து அம்மாவிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. இது வரைக்கும் அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு அம்மாவை கடிக்கிறோம்னு பார்த்தீங்களா? இந்த அம்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியாலிஸ்டும் விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. காலங்காலமா பெண்கள் தான் சமூகங்களை ஆண்டாங்க, பெண்கள் தான் குடும்பத்துக்கு தலைவியாக இருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான்? எஜுகேஷனை கட் பண்ணுறான். அடுத்து தாய்மைங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான், கற்புங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சப்ஸ்டிகேட் பொண்ணுங்க பாருங்க. இத்தனை நாளாக ஆண்டுகிட்டு இருந்தேன், எனக்கு காலி பண்ணுறியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு பிறகுற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த ஆம்பளை குழந்தைக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பையனை எல்லா வேலையும் அம்மா செய்ய விட மாட்டாங்க, பொண்ணை மட்டும் செய்ய வைப்பாங்க. ஏன்னா பையனை வச்சு தான் புருஷன் செய்ய முடியாத வேலையை தான் புருஷன் சொல்லி கேட்காத பேச்செல்லாம் பையன் கேட்பான். நிறைய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அம்மாங்களுக்கு என்னைக்கு தெரியுமா ஹார்ட் அட்டாக்ங்கிறது, அவன் பையன் ஃபர்ஸ்ட் கடிக்க ஹார்ட் அட்டாக். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருந்த பையன் இப்போ இன்னொரு பொண்ணு கைக்கு போயிட்டானே, இதுவே நம்ம ஏன்னா இந்த அம்மாவோட கொடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அந்த பொண்ணு. அப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பையன் நான் அம்மா சொல்லுவோம் என் அம்மா முன்னாடியே முடிச்சுட்டு போவேன் அப்படின்னா அவங்க லவ் பண்ணாங்க, உங்கள் லைஃப் நாசமாகும். ரைட், நான் வச்சு அடுத்தது உங்க அப்பா வந்து அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் உங்க அம்மாவுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்கா? நாளைக்கு உங்க அப்பா என்ன பண்ணலாம்? ஒரு டிக்கெட் போட்டு ஊரெல்லாம் போய் சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து வரலாம். அம்மா போய் ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தா நீ எல்லாம் எனக்கு அம்மாவா, நீ தாயாடி பே அப்படின்னு வடிவேல் மாதிரி பேசும். அப்ப நான் திருப்பி சொல்றேன், அம்மாவை கொண்டாடுறது தப்பு கிடையாது, அம்மாவை பெருமையா நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா திருப்பி சொல்றது என்னன்னா, அம்மாவையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அம்மாவான கொண்டாடி நம்ம அம்மாவுடைய இமோஷன்ஸோ இல்லை அம்மாவையோ புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை விட முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் கல்யாணம் என்ன சார் நான் லவ் பண்ணுறாங்க, எதுக்கு லவ் பண்ண பசங்க லவ் பண்ண போய் என்ன பண்ணு கேட்குவாங்க. சார் சேமா மேட்டர் சார் அப்படிமாங்க. கல்யாணம்னா மேட்டர் தானா? ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வளர்க்குறது என்ன பெரிய கஷ்டம். அந்த குழந்தைய ஒரு போலீஸ்க்காக வளர்க்க வேணாமா? அதில் உங்களுக்குலாம் பொறுப்பே கிடையாதா? அம்மாவுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறீங்க, ஏன் பையனுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா கொடுத்த போய் இவன் அப்பையும் காலாடிட்டு சீரியல் தான் பார்ப்பான். ஒரு குழந்தைய வளர்க்குறதுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈக்குவல் ரோல் இருக்கு. பையன் நான் திருப்பி சொல்கிற மாதிரி நாமெல்லாம் லவ் பண்ணுறதுல கெத்தாக இருந்து பொண்ணு அப்படியே கூட்டிட்டு பைக்கை திருட்டு போகிறதுல ஆம்பளை கிடையாது. உண்மையான ஆண்மைத்தன்மை என்ன என்றால், ஒரு பெண்ணை சமமாக மதித்து ஒரு பெண்ணுடைய எல்லா கடமைகளையும் தானும் பகிர்ந்து கொண்டு தாய்மை உணர்வோடு ஒரு ஆணும்
இருப்பதுதான் உண்மையான தாய்மை என்று நான் சொல்லுவேன். அடுத்தது இது கொஞ்சம் அஃபெண்டிங்கா இருக்கும், பட் ஸ்டில் நான் சொல்ல போறேன். மென்சுரேஷன் இதெல்லாம் பேசலாமா? சரியா பேசக்கூடாது. இன்னைக்கு நீயும் நானும் இங்க பிறந்து நிக்கணும்னா அது காரணம் மென்சுரேஷன். அந்த காலத்துல மென்சுரேஷன் இருக்க பொண்ணு கோயிலுக்கு போகிறோம், அதாவது ஓரளவுக்கு நியாயம். ஏன்னா நம்ம சானிடரி நாப்கின்ஸ் கிடையாது. லெட் வந்து லீக் ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னைக்கு சானிடரி நாப்கின்ஸ் வந்துச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, சார் கோயிலுக்கு வந்து பொண்ணுங்க மென்சுரேஷன் வந்து போகக்கூடாது. அதை சொல்றது நீ யாரு சார்? அவங்க வீக் ஆஃப் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒரு கொலகாரன் கோயிலுக்கு போகலாம், ஒரு அயோக்கியன் கோயிலுக்கு போகலாம், ஒரு ரேபிஸ் கோயிலுக்கு போகலாம், அளவோட பண்ண கொலகாரன் கோயிலுக்கு போகலாம். ஆனால் உங்களுக்கு உடம்பு நடக்கிற நேச்சுரலான ஒரு விஷயம் நடக்கிற ஒரு பொண்ணு கோயிலுக்கு போகலாம். என்ன சார் உங்க நியாயம்? அப்புறம் சொல்லுவாங்க, சார் மென்சுரேஷனை பற்றி பேசினா மென்சுரேஷன் தப்பு சார். மென்சுரேஷன் நடக்கிறது திட்டு வச்சுக்கோம், அசியூம் பண்ணிப்போம். மென்சுரேஷனை பற்றி பேசுறது திட்டா இன்னைக்கே போய் செக்ஸ்னு கூகுள் பண்ணி பார்க்குறீங்க, ஏன் மென்சுரேஷன் பற்றி கூகுள் பண்ணி பார்க்க மாட்டீங்க? ஏன் அதை கருப்பு பையில போட்டு எடுத்து போறீங்க? உங்க சரி மென்சுரேஷன் எங்க அம்மா வீக்கா இருப்பீங்க, தங்கச்சி வீக்கா இருப்பா, என் அக்கா வீக்கா இருப்பா. அன்னைக்கு மென்சுரேஷன் அன்னைக்கு உங்க அம்மாவோட வேலையும் உங்க அப்பாவோட வேலையும் நீங்க செய்ய வேண்டியதானே? அன்னைக்கு உட்காந்து இந்தியா ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு எங்க தலை ஓடிக்கு பெரிய விசில் அடிக்கணும் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க அம்மாங்க ஐயோ முடியல அப்படின்னு இருப்பாங்க. திருப்பி மென்சுரேஷன் பற்றி பேசாம இருந்திருந்து இப்படி பண்றோம். அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கு சார், எங்க அம்மா பத்தியா அக்கா பத்தியா ஐ டோன்ட் மைண்ட். அடுத்த பிரச்சனை இருக்கு தம்பி, நீ லவ் பண்ற இல்லையா, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் ப்ரீ மென்சுரல் சைக்கிள் டைம்ல நிறைய ஆசோலேஷன்ஸ் வரும், நல்லா கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, எவன் வந்தாலும் சாவடிக்கு போல இருக்கும். மென்சுரேஷன் டைம்ல நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதான் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு பொறுமையாக நடக்க முடியலன்னா எல்லாருக்கும் பிரேக்கப் தான். ஸோ மென்சுரேஷனை புரிதப்படுத்தாம மென்சுரேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இன்னொன்று, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சு தாம்பரம் ஊற்றி நல்லா வந்து அவளுக்கு குச்சி கட்டி உட்கார வச்சு மேக்கப் போட்டு எல்லாம் உட்கார வைக்கணும். நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு 12-13 வயசுல வெற்றின்னு சொல்லுவோம். நாமெல்லாம் வயசுக்கு வந்துடும். இது அப்படியே மாற்றி வச்சுங்க, என்னையோ உங்களையோ உட்கார வச்சு ஒரு குச்சி கட்டி ஒரு போஸ்ட் அடிச்சு நம்ம மாமா மாதிரி நம்ம அத்தை பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம குச்சி கட்டி ஏன் அத்தை பையனை கேட்கவே அசிங்கமா இருக்குல்ல? அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பயுமே இந்த மக்கள் அந்த பக்கம் மாற்றி பற்றி யோசிச்சுப்பாரு, லைஃபே ரொம்ப ஹாரிபலா இருக்கும். ஓகே, அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கருப்பு. என்ன சார் இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, கண்ணகி மாதிரி கற்போடு, சீதை மாதிரி கற்போடு. ஒரு ஜெயவாச ஒரு கவிதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவிதை. இந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கும். ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நமக்கான எல்லா புகைப்படங்களிலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த காலத்து போட்டோஸ் நம்ம அப்பாக்கள் உட்காந்துருக்காங்க, அம்மா நின்று இருக்காங்க. உனக்கானவள் நீ என்று எனக்கானவள் நீ என்று பிறர் கேட்டாள் என்று சொல்வதில்லை நான். எனக்கானவள் உனக்கானவள் நான் என்று அடையாளங்கள் மூலம் பறைசாற்றுகிறது. ஒரு கல்யாணம் ஒரு பையனை வந்து வெட்டி போட்டுக்கிறானா, தாலி வைக்கிறானா? கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தாலி வைக்கணும், வெட்டி போட்டுக்கிறான். அடுத்து சொல்லுவாங்க, உன் குலத்து கற்பு கரசியின் பெயர்களை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான், என் குலத்து அயோக்கியின் பெயர்கள் தெரிந்தும் அமைதியாக இருப்பாங்க. சீதை போல இதில் கண்ணகி போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்து நிறைய அயோக்கியர்கள் இருப்பாங்க, இதுக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அடுத்தது இது ஹைலைட், எனக்கு பின் என் நினைவுகளோடு வன்மை வாழ வைப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா ஒரு பொண்ணுக்கு பொட்டு எடுக்கிறோம், ஒரு பொண்ணுக்கு தாலியை கலக்கிறோம், கொடுமை பண்ணுறோம், மெட்டியை கலக்கிறோம், வெள்ளை பருவம் பற்றி சொல்லுவோம். ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறோம், உனக்கு பின் உன் தங்கையோடு என்னை வாழ வைப்பாங்க. செம ஐடியால. நான் என்ன சொல்றேன், கற்புங்கிறதுனா கற்பு இருக்க வேணாம்னு சொல்லல, ஒரு மொராலிட்டி இருக்க வேணாம்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், கற்புங்கிறத டிக்கெட் பசங்க தான் பண்றாங்க. நான் முன்னாடியே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன், 66 லட்சம் பேர் வந்து வைகாணி பண்ணிருக்காங்க. 66 லட்சம் பேர் பசங்க தான். ஒரு பக்கம் கற்புன்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் அயோக்கியத்தனமான வேலையை பார்க்குறாங்க. கற்புங்க 2 பேருக்கு பொதுவாக தானே இருக்கணும், இதை வச்சு சப்ஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சீதை வந்து காட்டுல இருந்து வரும்போது ராமன் என்ன பண்றாரு, நீ 10 மாசம் தனியா இருந்த, நெருப்படை இறங்க அப்படின்னு. இந்த ஆளு தான் 10 மாசம் தனியா இருந்தாரு. உடனே அந்த அம்மா 10 மாசம் நீயும் தனியா இருந்தா ஸோ பயர்ல போய் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பல பொண்ணு கூட பழகினா பிளே பாய் சிக் மேக்னெட், ஒரு பொண்ணு பழகினா ஸ்லெட் அப்படிம்போம். ஒரு பையன் லோன் போட்டால் அது ஃபேஷன், ஒரு பொண்ணு போட்டால் ஐயா அது கேரக்டர் சரியில்லை வச்சு அப்படிம்போம்.
ஒரு பையன் வந்து டிஷர்ட் போட்டு மசில முறுக்கினா அவன் வந்து மேஷ் ஆகும். ஒரு பொண்ணு பண்ணனா அந்த பொண்ணுகிட்டே போவாத மச்சி அப்படின்னு. ஒரு பையன் வந்து நைட்டு போய் வேலை பார்த்தா அவன் குடும்பத்துக்கு உழைக்கிறான். ஒரு பொண்ணு நைட்டு போய் வேலை பார்த்தா அவன் கேரக்டர் சரியா. ஒரு முன்னாள் சொல்ற ஒரு படம் ஏ திங் ராத்திரி, இந்த படத்தோட பெங்காலி படம் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னா காலையில் கிளம்பி வீட்டில் இருந்து ஆஃபீஸ் அவன் ஆஃபீஸ் எல்லாத்தையும் காட்டுவான். சாயந்தரம் வரமாட்டான். அவங்க அண்ணன் தேடுவான், அவங்க அப்பா தேடுவான், அம்மா தேடுவான். அண்ணன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான், அப்பா வந்து எங்கேயோ அடிக்கடி செட்டில், அம்மா வந்து ஹாஸ்பிட்டலாம் தேடுவான். அவன் அடுத்த நாள் வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு வருவான். போவா, கதவு திறப்பா, குடிப்பா, கிளம்பி ஆஃபீஸுக்கு போவான். இந்த படத்துக்கு நேஷன் அவார்டு. நம்மளை மாதிரி ஒரு பையன், நம்மளை மாதிரி புத்தியில் ஒரு பையன், சார் அந்த பொண்ணு நைட்டு எங்கே சார் போனோம் அப்படின்னு முன்னாள் சொல்லுவார், நண்பனே அது எனக்கு தெரியாது அப்படின்னு. அவங்க பாங்கோ நீ தான் படத்தோட டைரக்டர், அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியாதா அப்படிமா. ஒரு சொல்லுவார், ஒரு பெண்ணுடைய அந்தரங்கத்துக்குள் எட்டி பார்க்கிற உண்மை உனக்கும் எனக்கும் யாருக்கும் கிடையாது. ஒரு பெண்ணை பற்றி ஒன்றுமே தெரியாமலே நாமளே கதை கட்டுறோம். ரைஸ் சொல்ல முடியாது, இதெல்லாம் என்ன சார் நியாயம்? அப்புறம் இந்த கல்பை வச்சுருக்க அடுத்த பிரச்சனை பாருங்க. சப்போஸ் நாளைக்கு நான் வந்து ரோட்டில் நடந்து போகிறேன், இந்த நாளைக்கு பேசி நம்மளை சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவரை வண்டி ஏற்றி கொண்டுறேன். உடனே கொலை பண்ண என்ன பிளேம் பண்ணுவீங்களா? கொலை பண்ண அவனை பிளேம் பண்ணல, என்ன பிளேம் பண்ணுவீங்களா? கொலைகாரனை தான் பிடிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ ஒருத்தர் ஹராஸ் பண்ணுறா, ரேப் பண்ணுறா, அந்த பொண்ணை வந்து குற்றமுச்சு விடாது. நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு சொல்கிறீங்க. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? இந்தியாவில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு பியூரோ NCR. இந்த பியூரோ படி இந்தியாவில் நடக்கிற ரேப்ஸில் 85% ரேப்ஸை பண்ணுறது யாருன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க. இந்த பொண்ணை மகளா ஒரு தங்கையா பார்க்க வேண்டிய இவங்க தான் ரேப் பண்ணுறாங்க. ஏன் சார் ஒரு சின்ன குழந்தைய கூட ரேப் பண்ணுறாங்க சார்? ட்ரெஸ்ஸு அந்த குழந்தை என்ன சார் ஏஜில் வந்திருக்கு, அந்த குழந்தையோட ரேப் பண்ணுறான் ஒரு மிருகம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ட்ரெஸ் போட்டு தான் ரேப் பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், யாரோ ஒரு பொருள் இருக்குது, அந்த இந்த மாதிரி கம்பெனி வந்து தப்பு தான், பட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு பொருளை ஒருத்தன் கொள்ளடிச்சிட்டான், அவனுக்கு அந்த பொருளை கொடுப்பீங்களா? ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணை அடையிறதுக்கு 2 வழி. ஒரு தாலி கட்டு ரேப் பண்ணும். ஏன் சார் ஒரு பொண்ணை பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனசை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணை வந்து வைலன்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொன்று சொல்லுவாங்க சார் லேடிஸ்லாம், கேஷ் பண்ணால் பிரச்சனை போயிடும் சார் அப்படின்னு. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லுவா, ரேப்பில் முக்கியமான விஷயம் செக்ஸ் கிடையாது, வைலன்ஸ். நான் ஒன்றை விட வசதி அப்படின்னு வைலன்ஸ் பண்ணுறான். இந்த ரேப்பை பற்றி இந்த கிஃபிலியை பசங்களுக்கு உண்டு பண்ணாத வரைக்கும் நம்ம இதை பண்ண முடியாது. திருப்பி கற்புன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து திருப்பி ஹராஸ்மெண்ட் உள்ளாக்கி அந்த பொண்ணை கிஃபிலி கொண்டு போகணும். இந்த சமூகம் தான் தேவைப்படும். இன்னொரு சொல்லுங்கள், கற்பு அழிக்கப்பட்டாலும் ஏண்டா வெங்காயம் கற்பே கிடையாதுன்னா அழிக்கிறது. அடுத்தது அந்த பையன் தான் இதை பண்ணுறான், அவன் தான் ஒழுக்க கேட்டவன், அவனை ஒழுக்க கேடானவன் சொன்னாங்க. உன்னுடைய கற்பு அழிக்கப்படுது ஏன் சொல்றீங்க? அதான் பெரியார் சொல்லுவார், பெண்களை கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்ட வழிதான் கற்பு. பெண்கள் கற்பு என்பதை நம்ப வேண்டியது கிடையாது. உங்களுக்கு பசங்களாக இருக்க வேணாம்னு சொல்லலை, பசங்க சொல்ற கற்பை ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது சொல்றேன். பெரியார் சொல்றாரு, கோழிகளுக்கு அதிகம் விடுதலை தரார், தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் விடுதலை தர மாட்டார், தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் விடுதலை தர மாட்டார், ஏழைகளுக்கு பணக்காரர்கள் விடுதலை தர மாட்டார். இவர்களுக்கு அவர்கள் விடுதலை தந்தாலும், கோழிகளுக்கு நரிகள் விடுதலை தந்தாலும், பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு பணக்காரர்கள் விடுதலை தந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஆண் விடுதலை தரவே மாட்டான். அவன் சொல்கிற கற்பை நம்பவே நம்பாதீர்கள் அப்படிங்கிறாரு. அதனால அப்புறம் இன்னொன்று, இந்த ஸ்வாதி மாடெல்லாம் நடந்தப்ப இந்த பசங்கள்லாம் அந்த அம்மாக்கெல்லாம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, அம்மா போகும்போது பத்திரமா பார்த்து போமா, அடக்கமாக இருந்துக்குமா அப்படிமாங்க. என்னைக்காச்சும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் செஞ்சு போயிட்டாங்க. திருப்பி இதே அம்மாவோ இல்லை அப்பாவோ என்னையோ ஒன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டே ஒன்ன மாதிரி ஒரு பையன் தான் அந்த பொண்ணை வெட்டினா, ஒன்ன மாதிரி ஒரு பையன் தான் ரேப் பண்ணா, நீ கை கால வச்சு சும்மா இருக்குன்னு சொல்கிறோமா? ஏன்னா கருப்பு பொண்ணு மட்டும்தான், பையனுக்கு கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுதான் கிடைக்கிற பாலிடிக்ஸ். அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ், நீங்கள் அடுத்து சொல்லுங்க சார் ரேபிஸ் தான் தூக்கில் போனோம் அப்படின்னு. அப்போ யாரை தெரியுமா தூக்கில் போனோம்? நம்ம நிறைய அப்பாக்களையும் கல்யாணம் ஹஸ்பண்ட்ஸ் தான் தூக்கில் போனோம். என்ன சார் சொல்றீங்க? இந்தியாவில் நடக்கிற 75% ரேப் வந்து கல்யாணம் பண்ண புருஷன் பண்ணுற ரேப்பு. அதுங்க சார் கல்யாணம் பண்ண புருஷன் பண்ணுற ரேப்பு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுடைய பர்மிஷன் இல்லாமல், ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஒய்ஃபு உடம்புடியாக இருக்கலாம், ஒரு
அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி ஒரு ஷாட் யோசிச்சு பாருங்க. ஒரு படத்துடைய ஷாட்டா நம்மள மாதிரி ஒரு பையன் தனியாக ஒரு பாத்ரூம்ல ட்ரெஸ் இல்லாமல் முடிச்சுக்கிட்டு அப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அவனை மிரட்டுறாங்க. நம்ம உடனே போய் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, எனக்கு ஒன்றுவாங்கம்மா, என் மானமே போச்சுமா அப்படின்னு அழுகுமா? அதுக்காக அந்த பையனை கொலை பண்ணுமா, பொண்ணை கொலை பண்ணுமா? இதைத்தான் பிரேம மரம் எடுத்தாங்க. இதைத்தான் பிரேம மரத்தில் எடுத்தாங்க. ஒரு பெண்ணுடைய பாடி மேலே அந்த பொண்ணு ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி தந்து வளர்க்குறீங்க. ஆனா ஒரு பையன் பெருவண்டா இருக்கான், ஒரு பையன் காமவனா இருக்கான், ஒரு பையன் அயோக்கியனா இருக்கான். அவன் பண்ற அயோக்கியனுக்கு எந்த திட்டியுமே கொடுக்க மாட்டேன். இழுப்புரியான ஒரு பொண்ணு சிறந்திருந்தாங்க. இதை பிரச்சனையை சொல்றேன். இழுப்புரியான ஒரு பொண்ணு சிறந்திருந்தாங்க. எஃபில ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ எடுத்து ஒரு பையன் மாஃப் பண்ணி நியூடா பணம் போடலாம். அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு பையன் அது தப்பா பண்றானா, டே நீ பண்றது அயோக்கியன்னு அவனுக்கு சொல்லி தராம, அப்பா இந்த பாடியை வந்து ஒருத்தன் பார்க்கறானா அவன் தான் வெக்கப்படணும், நீ வெக்கப்படாது, நீ போல்டாருன்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி சொல்லி நீங்க வளர்க்காம திருப்பி ஒரு டிஸ்பிளே உண்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அறிவாளுக்கு பதிலா மார்பிங் ஏன் நம்ம பொண்ணுகளை பசங்க கொண்டு வாங்க பார்க்கணும். வெரி சீரியஸ். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு பொண்ணு கிட்ட தான் சார் குடும்ப மானமே அடங்கியிருக்கு, அப்படின்னா பசங்களாம் மானம் கிட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி கையில வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தாலியை வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க. அம்பேத்கர் சொல்லுவார், சமத்துவமின்மையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற கலாச்சாரமே கிடையாது, பெண்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற இது கலாச்சாரம் கிடையாது, கரிசடை என்று நான் சொல்றேன். அப்புறம் நம்ம நாட்டுடைய பெருமை, அதோடைய பெருமை ஒரு பொண்ணுடைய பிசிக்கல் பியூரிட்டி தான் இருக்கா? ஏன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாலும் ஹராஸ் பண்ணிட்டாலும் நாட்டோட மானம் வச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணுடைய உடம்பின் மீது ஒரு பெரிய வன்முறையை செய்யணும் அப்படின்னு நான் வச்சுக்கேன். அப்புறம் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இந்த மாதிரி கருத்தை பற்றி பேசுறேன். முதல்ல வந்து பிரபஞ்சன் சொல்லுவார், எல்லா நாட்டிலும் குழந்தைகளாக வளர்ந்தார்கள், இந்தியாவில் மட்டும்தான் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் குறித்து வளர்க்கப்படுகிறது. முதல்ல பையனும் ஒன்றும் உரையாடணும், செக்ஸ் எஜுகேஷனுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் பண்ணுவாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான உரையாடலை வச்சு முதல்ல பையனும் ஒன்று புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் பண்ணாம வெறுமனே வந்து கருத்து லவ்வு அப்படின்னு புரிதப்பட்டு நீங்க பேசிக்கிட்டு வரைக்கும் சமூகம் முன்னாடி போகிறது கிடையாது. அடுத்து ஆம்பளடா அப்படிமா ஒரு மீசை வச்சுட்டா ஒரு 4 உள்ள பெற்று போட்டுட்டா நாமெல்லாம் ஆம்பளையா இருக்கும். வண்டி கூட தான் அதை வந்து பெற்று போடுது. சிங்கம் அப்படிங்கல, சிங்கண்டா அப்படிங்கல, ஆம்பளை சிங்கம்னா வேட்டையாடாம சண்டை போட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நீங்க போய் நீங்க வீடியோ டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா ஆம்பளை சிங்கத்தோட வேலையை சும்மா உட்காந்துருக்கோம், பொம்பளை சிங்கம் வேட்டையாடி போட்டு அந்த வேட்டை அடிச்சு. நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு கூட வந்து இன்டெலெக்சுவலா மோத மாட்டீங்க, அவ ஒரு பொண்ணு சார் அப்படின்னு உன் கூட மோத முடியாது. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அச்சு பண்ணிருப்பான், அவ இழிச்சு ஜெயிச்சிட்டா சார் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று பண்ணுங்க என்னன்னா, ஒரே ஒரு பொண்ணு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ் அப்படின்னா ஒரு மேடம் இருப்பாங்க, சார் எல்லா பொண்ணுகளும் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ சானியா மிர்சா வந்து ஒரு டென்னிஸ்ட இது செய்தாங்க டான்ஸர். உடனே ராஜீவ் சர்வீஸ் கேட்குறாரு, நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்து சமையல் செஞ்சீங்க, நீங்கள் எப்படி எல்லாரையும் ஒழுங்காக பார்த்துருக்கீங்க, நாளைக்கு நீனும் நானும் அச்சீவ் பண்ணலாம், நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் சமையல் செஞ்சீங்க, நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகளாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா வீட்டு வேலையை செய்கிறதெல்லாம் பொண்ணுங்க, குழந்தைய பார்த்துக்கிறதெல்லாம் பொண்ணுங்க. நண்பர்களே, இத்தனை வேலைகளை செய்த பிறகும் சாதிக்கிற பெண்கள் தான் வெறுமனே நம்முடைய வேலையை பற்றி செய்து சாதிக்கிற நம்மை விட மேலானவர்கள் லாபம். அப்புறம் ஒரு இன்னொரு சாத்தியமான விஷயம், இந்தியாவில் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது வேலை பார்க்குற பொண்ணு 137 இருந்தாங்க. இப்போ அந்த நம்பர் 27 குறைஞ்சு போச்சு. கல்யாணம் ஆன உடனே பொண்ணை வேலைக்கு போவாத வீட்டு பார்த்துக்கிறான் பையன். நான் என்ன சொல்றேன், அம்மா நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல இருந்து குழந்தைய பற்றி எத்தனை பையன் சொல்லுவோம் மாட்டவே, ஏதாவது பார்த்துக்கிறதெல்லாம் பொண்ணுதான். அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஷேராவது பண்ணிக்கலாம்ல, அதையும் பண்ண மாட்டேன். அடுத்து ஜாதகம். ஜாதகம் பார்க்கறது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ஜாதகம் வந்து ஒரு சயின்ஸ் சார், ஜாதகம் வந்து ஒரு அஸ்ட்ரானமி சார் அப்படின்னு. ஆனா ஜாதகம் வந்து சயின்ஸும் கிடையாது, அஸ்ட்ராலஜி கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அப்துல் கலாம் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே சிறந்த கிரகம் பூமி, இந்த உலகத்திலேயே சிறந்த கிரகம் பூமி, இந்த பூமி மட்டும்தான் என் வாழ்க்கையை பாதிக்கிறது. எங்கேயோ இருந்த ஒரு கிரகம் என் வாழ்க்கையை பாதிக்கிறதுனா என்னை விட ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஜாதகத்தை வச்சு ஒரு ஹீரோவுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சம் ஜாதகம் கட்டி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணாங்க.
எல்லாத்தையும் அந்த ஜாதகத்தை பார்த்தவங்க ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கல, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வச்சு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு பொண்ணை முடிச்சிருக்கு ஒரு பையனை முடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் போய் ஒரு ஜாதகத்தை ஒரு ஸ்கேலாக வச்சு ரிசைட் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் லைஃபுடைய சேர்த்து உங்கள் லைஃப் நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அது ஏதோ இருக்கிற ஒரு ஸ்டார் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களோட முட்டாள் இருக்க முடியாது. இன்னொன்று சொல்லவா, உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை நம்புறதுக்கு ரெண்டு ஏரியா தான் உலகத்தில். ஒன்று சவுத் ஏஷியா, இன்னொன்று ஈஸ்ட் ஏஷியா. அன்னைக்கு உலகத்திலே ரொம்ப பின்தங்கி இருக்க சோன்ஸ் தான். யாரெல்லாம் ஜாதகத்தை நம்பிட்டு இருக்காங்களோ அவங்க தான் உலகத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதையும் நான் வச்சுக்கேன். அப்புறம் அவர் சொல்லுவாங்க, சார் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி தான் சார் நிறைய டிவோர்ஸ் வருது. ஒரு காலத்திலலாம் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லவா, இந்தியாவில் 1956க்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் தங்களுடைய கணவனை விவாகரத்து பண்ணவே முடியும். பெண்களுக்கு விவாகரத்து கொடுத்து 50 வருஷம் தான் ஆகுது. இப்போதான் பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் எதுக்கு பேசினா போடாடேன்னு வெளியே டிவோர்ஸ் கொடுத்து போக முடியும். இதுக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆகவே நண்பர்களே, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ குணம் பிடித்திருக்கிறது, மனம் பிடித்திருக்கிறது, அன்பு அவருடைய அன்பு பிடித்திருக்கிறதுனா கல்யாணம் பண்ணிக்கங்க, ஜாதகம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வரதட்சணை. இந்த ஹெலிகாப்டர் மேப்ல மேட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர் கேட்டாலும் என்ன அட்வரியம் பண்ணணும், எவ்வளோ மீன் போட்டோம். ஏன் சார் பொண்ணுங்க வந்து சொத்துரிமை வேணும்னு கேட்டப்போ வாயது வரல. பொண்ணுங்க வந்து எனக்கு பிடிக்கிற பையனை நானே கல்யாணம் பண்ணி போனால் மதிக்கல. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ண சொன்னால் வீட்டில் கேட்க மாட்டோம். ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னு சொன்னால் என்ன விதிவிச்சோம். நாம் இப்படி விதிக்கணும்னா ஆண்டாள் வந்து விதிக்கணும். ஆண்டாளுக்கு ஒரு கனவு என்ன தெரியுமா, எனக்கு 1000 தங்க குடத்தை பொங்க விடுமா கல்யாணத்துக்கு. எத்தனை குடம்? 1000 தங்க குடம் முத்து மாலையாக கட்டி மஞ்சள் போடணுமா. அவன் ஹஸ்பண்ட் வந்து யானையில் வரணுமா. இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் பெரியாள் வந்து ஓட்டாண்டியாக தான் போயிடும். எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும்போது ஒரு சுவிட்சர்லாந்து, பாரிஸு, அரபையும் ட்ரீம் இருக்கும், சின்ன கனவு இருக்கும். அந்த கனவு அந்த வயசில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச பையன் கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் பையன் கிடைச்சா போதும். அதான் லைஃபுடைய பேசு. அதை புரிஞ்சிக்காம அதை சின்ன பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்போ சொத்துரிமை கொடுத்தோம்? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது 1955. அதை விட கொடுமை என்னன்னா கோப்பர்கெனல் ரைட்ஸும் பரம்பரை சொத்துல யாருக்கு உரிமை உண்டுனா பொண்ணுக்கு உரிமையே கிடையாது. 2005 தான் பொண்ணுக்கே உரிமை கொடுக்கும். பொண்ணுக்கு சொத்துல பங்கே கிடையாது. சட்டம் போட்டுமே பொண்ணுக்கு சொத்துல பங்கு கிடையாது. அதனால பொண்ணு என்ன யோசிக்குது, அவங்க சொத்துல தான் பங்கு கொடுக்க மாட்டாங்க, நல்லா வளர்ச்சி வாங்குவோம், நல்லா தங்கம் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணுடைய அறிவையோ ஒரு பொண்ணுடைய கல்வியோ பார்க்காம அந்த பொண்ணுக்கு ஒரு பிரைஸ் டேக் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா, ஒரு பையன் நல்ல பையனா, ஒரு பையன் அறிவாளியெல்லாம் பார்க்காம அவனை வந்து ஒரு பிச்சைக்காரனாக ஒரு பொண்ணு என்ன சொல்றா, நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்காளா, ஒரு பொண்ணு எம்எஸ் படிச்சிருக்காளா, அது மரியாதை கிடையாது. ஒரு பொண்ணு 100 பவுன் கொண்டு வராளா, ஒரு பொண்ணு இன்னோவா கார் கொண்டு வராளா, ஏமா உன்னுடைய 20 வருஷம் வாழ்க்கையோட பெருமையாக வளர்ச்சிதான் இருக்கா? ஏண்டா நீங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து நான் என்ன சொல்றேன், அப்புறம் கல்யாணம் மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணும் சார், சோறு போகணும். நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி சோறுவோட துப்புடலாம், நீங்களாம் இதுக்கு கல்யாணம் பண்ணி வளர்ச்சி வாங்க பண்ணிக்காத கட்ட பிரம்மச்சாரியாரு. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சடங்கு இல்லாமல், தாலி இல்லாமல், புரோகிதர் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய உரிமையை சட்ட ரீதியாக கொடுத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். முக்காவாசி தமிழ் குடும்பங்கள், மிடில் கிளாஸ் குடும்பங்கள் ஏழையா போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை காஸ்ட்லியாக பண்ணுறது. நண்பர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு நல்ல செலவு பண்ணுங்க. முடிஞ்ச கல்யாணத்தை சடங்கு இல்லாமல், ஐயர் இல்லாமல், புரோகிதர் இல்லாமல் ஒரு கோர்ட் மேரேஜாக பண்ணிக்கங்க. ரிசப்ஷனுக்கு நிறைய மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்க சொல்லாதீங்க, பொய்யா கொடுத்து பணமாக வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி நிறைய வீட்டில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் அவங்க செய்யணும். தனி கொடுத்துன போனால் வச்சுக்க பொருள் வேணும், செலவு காசு வரும், அதுக்காக வீட்டில் இருந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ வரதட்சணைக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது. இது எல்லாம் வெயிட் பண்ணாமல் பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பொண்ணுக்கு சொத்துல பங்கு கொடுக்குறது கிடையாது. நான் இன்னொரு ஷாக்கிங்காக நியூஸ் சொல்லவா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது பொண்ணுங்க, நல்ல மார்க்ஸ் பண்ணுறது பொண்ணுங்க. ஆனால் ஹையர் எஜுகேஷனுக்கு பசங்க தான் அதிகமாக வராங்க. பொண்ணு படித்து முடிச்ச உடனே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பையனுக்கு வந்து படிப்பு கொடுக்கும்.
இப்படி பண்ணி 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 என்ன பண்றீங்கன்னா பொண்ணுக்கு பெருமையை கல்வியிலையும் தேடலையும் சாதனையிலையும் கொடுக்காம வரதட்சணை கொடுக்குறீங்க. இப்போ பொண்ணுங்க பக்கம் பிரச்சனை, அது என்ன சார் பொண்ணுங்க பக்கம் பிரச்சனை? ஒரு ஆக்ட் 498 7 பேர், அதாவது சட்டத்தை வச்சு என்ன பண்ணலாம்னா, ஒரு வீட்டில் ஒரு பையன் வரதட்சணை கேட்டானா அவனை அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணலாம், அவன் குடும்பத்தையே தூக்கி அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சண்டை போட்டு ஒரு கேட்குற ட்ரெஸ் வாங்கி தரல, நகை வாங்கி தரல, தனி கொடுத்தவங்கன்னா உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும், விசாரிக்காம தூக்கி ஜெயிலில் போடுறது. வரதட்சணையை வந்து பசங்க ஏமாத்துறாங்க ஒரு பக்கம் சொன்னா இதையும் சொல்லும். சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? 498A இஸ் லீகல் டெரரிசம், சட்ட ரீதியான தீவிரவாதம் சொல்லு. இதுக்கு கை தட்ட போடுங்க. பசங்க சொல்லும்போது கை தட்டுங்க, பொண்ணுங்களுக்கு சொல்ல கை தட்ட மாட்டேங்க. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. 304 ஏன் ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா வரதட்சணை கொடுத்து ஸ்டவ்வை வெடிக்க வச்சு கொள்வாங்க. அதான் எவிடன்ஸே கிடைக்காது. அதனாலதான் ஜாமீனே இல்லாம இந்த கேஸ் போட்டாங்க. புரியுது? இப்ப பொண்ணுங்களை கொள்றது இருந்து போச்சு, பசங்களை தூக்கி உள்ள போடுறது அதிகமாக இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த போலீஸ் கேஸ் போட்டாலும் நிறைய பசங்க ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஆகவே பெண் தனக்கான பெருமையை கல்வியிலும் சாதனைகளிலும் தேடிக்கொள்ளுங்கள். ஆண்கள் உங்களுக்கான பெருமையை உங்களுடைய சாதனைகளிலும் ஒரு பெண்ணுடைய மனதை புரிதலும் தேடிக்கொள்ளுங்கள். அதை வரதட்சணை தேடிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கருப்பு சிவப்பு. இந்த ஃபேர்னஸ் நம்பர்லாம் சொல்லுவாங்க, அம்மா நான் கருப்பாயிட்டேன், எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, நான் இப்படி தான் எனக்கு யார் கல்யாணம் பண்ணிப்பா, அப்படி ஒரு மாப்பிளையே வேணாங்கிறேன். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லவா? 1330 வந்து ஒரு குறிப்பு எழுதப்படுது. தமிழகத்திலே கருப்பானவர்கள் உயர்வானவர்கள் அப்படிங்கிறாங்க. அதோட ஆச்சரியமான விஷயம், மார்க்கோப்பா ஒரு குறிப்பு எழுதுறாரு. தமிழ்நாட்டில் கருப்பாக இருக்கிறவர்கள் வழிபடப்படுகிறார்கள். ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பாக இருக்கிறாரோ அவ்வளவு அவர் போற்றப்படுகிறார். குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குடிக்க வைத்து கருப்பாக இருப்பவர்களை தெய்வங்கள் என்கிறார்கள். கருஞ்சிலையில் தான் தெய்வங்கள் இருக்கின்றன. வெள்ளையாக இருப்பது பேய்கள் என்று இங்கே சொல்கிறார்கள் அப்படிங்கிறார். இல்ல இப்படி இருந்தது என்னாச்சுன்னா, வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் கருப்பு கேவலம் வெள்ளை வசதிங்கிற நினைப்பு எடுக்கிறது. உங்களுக்கு ஜாதகம் கிடைச்சா தெரியும். ஆக்சுவலி வந்து எல்லாரும் பிறக்கும்போது கருப்பாக தான் இருக்கும். பிறந்து சில பேர் டிராவல் பண்ணும்போது இமேஜ் ஜோன்ஸுக்கு போகும்போது, சன்லைட் இல்லாத ஜோன்ஸுக்கு போகும்போது அந்த கடலுக்கு மெலனின் கம்மியாகுது, சன்லைட் அட்ராக்டிவ்னஸ் இல்லாமல் போகுது, அவங்க வெள்ளையாகிறாங்க. நம்மள மாதிரி ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து கருப்பாக வராங்க. ஏன்னா மெலனின் இருக்கு. மெலனின் வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும். யாரெல்லாம் கருப்பாக இருக்கீங்களோ உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளம் இருக்கும். யாரெல்லாம் வெள்ளையாக இருக்கவங்க கேன்சருக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இதுக்கு வேற நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் சொல்றது கேட்டுக்கங்க. உங்களுடைய இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்க லைஃப் அமையும். இங்க என்ன இருக்குங்கிறத லைஃப் அமைதுன்னா உங்களோட முட்டாள் யாருமே சொல்லுவாங்க. ஒரு லேட்டஸ்டா வந்து கோவாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நர்சஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த சிஎம் சொல்றாரு, நீங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா கருப்பாயிருவீங்க, மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும். இது எப்பேற்பட்ட கேவலமான ஒரு சின்னம். நண்பர்களே, உங்கள் செயலாலும் நடத்தியாலும் நீங்கள் எடைபட போட வேண்டும். உங்கள் நிறத்தால் உங்கள் எடை போடுகிறான் என்றால் அவன் ஒரு நிறவெறி பிடித்தவன், அவன் ஒரு ரேசிஸ்ட் துப்பிவிட்டு நடங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடித்து ஒன்று சொல்லுவாங்க, சார் அந்த காலம் பொற்காலம் சார், ஏன்ஷியன்ட் இந்தியா இஸ் கோல்டன் இந்தியா அப்படிம்பாங்க. சார் 19ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் பொண்ணுங்களுக்கு கல்வியே கொடுக்கப்படாத சமூகம் சார் இது. 19ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் தலித்துகளுக்கு கல்வி கொடுத்த சமூகம் சார் இது. இப்படிப்பட்ட சமூகம் தான் பொற்காலமா? இந்த குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது பாண்ட் அண்ட் லேபர், எல்லா வேலையும் ஓயாம செய்யணும். ஒரு பையன் வேலை செஞ்சா அவனுக்கு போனா போது எஜுகேஷன் தருவாங்க. நீங்க அந்த காலத்துல கோயில்கள் நல்லா இருந்தது, கலைகள் காலத்துன்னு சொல்லுங்க. அதை கலைகளின் பொற்காலம் என சொல்லுங்கள், கோவில்களின் பொற்காலம் என சொல்லுங்கள். ஆனால் அதை அனைத்தும் பொற்காலம் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து யாரோ ஒரு அரசியல்வாதி வாரிசு குழுக்கு போறீங்க, கேவலம் இருங்க. அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் உள்ளதானே ஆண்டான். அப்ப இது கேவலம், அதுவும் கேவலம் தானே. பண்டைய காலத்தில் பொற்காலம் என்று சொல்லாதீர்கள், அதை புனிதப்படுத்தாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ளும். அடுத்து இது ஒன்று சொல்லுவாங்க, பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாம் இங்கே கிடையாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே யார் பாரத் மாதா கி சொன்னாதான் இந்தியன் ஒன்றுமே கிடையாது. ஒரு டைம் 1946 ராயல் இந்தியன் நேவல் முக்கியம் நடக்குது. முக்கியம் நடக்கும்போது ஒரு புரட்சி நடக்கும்போது இங்கிருந்த ராணுவர்கள் சாதாரண மக்களை பாரத் மாதா கி ஜெய் சொல்றாங்க. இப்போ மகாத்மா காந்தி சொல்றாங்க,
பாரத் மாதா கி சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்றால் இந்தியா என்கிற தேசத்தின் கல்லறை மீது அடிக்கப்படுகிற ஆணையாக அந்த கட்டாயப்படுத்தல் இருக்கும் என்று சொல்கிறார். நண்பர்களே, உங்கள் தேசபக்தியை நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் காட்டலாம். எனக்கு இந்தியா கலைகளின் நாடாக இருக்கலாம், இந்தியா எனக்கு வேதங்களின் நாடாக இருக்கலாம், இந்தியா கலாச்சாரத்தின் நாடாக இருக்கலாம். நீ சொல்கிற மாதிரி இந்தியா எனக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது. அதை நான் வச்சுக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சார் இந்தியாவுடைய பார்டர்ஸ் முக்கியம் சார். நம்மளாம் திருப்பி என்ன பண்ணுறோம்னா நார்த் ஈஸ்ட் நிறைய அக்னி நடக்குது, காஷ்மீர் மக்கள் நிறைய வருத்தத்தோட இருக்காங்க. அவங்களுடைய வருத்தங்களை கவலை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்னாச்சும் அப்படி இருந்து பேசினா ஆன்டி நேஷனல் இருக்கும். நண்பர்களே, நாம் நம்முடைய எல்லைகளை நேசிக்கிறோம், அங்கே இருக்கிற மக்களை நேசிக்கிறோம். ஐரிஷ் நாட்டில் ஐரிஷ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டனை விட்டு வெளியே போக போராட்டம் பண்ணாங்க. அப்போ இங்கிலாந்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வி லவ் ஐரிஷ் பீப்பிள் அப்படின்னு சொல்லி கொடி கொடுத்தாங்க. நண்பர்களே, உங்களை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவன் எதற்காக வெறுக்கிறான், ஏன் இந்தியாவில் வெறுக்கிறான் என்று புரிந்து கொண்டு அவனோடு அன்போடு உரையாட பாருங்கள். அது நீங்கள் கொண்டாமல் இருக்கிற பொழுது நீங்கள் தோற்று போகிறீர்கள். அடுத்து இராணுவ ஆட்சி. சார் இங்கே நான் இராணுவ ஆட்சி தான் சார் சரிப்பட்டு வரும், டெமோக்ரஸி வேணாம் சார் அப்படின்னு. ஒரு நாட்டை இராணுவ ஆண்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பங்காளி பாகிஸ்தான். நாடு நாசமாக போயிடும். நிஜமாக சொல்றேன், பாகிஸ்தானில் என்னாச்சுன்னா 1950களில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இராணுவத்தை கூட்டு அடக்க சொல்கிறாங்க. இந்த இராணுவம் வந்து அடக்கிட்டு என்ன பண்ணுறது சார், ஒரு 2 நாள் கூட தாங்க சார் அப்படின்னு. சரி 2 நாள் கூட எடுத்துக்கோ அப்படிங்க. எடுத்து ரோடு போடுறாங்க, பில்டிங் நடுறாங்க, மரம் நடுறாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. உடனே போன வந்து சார் இராணுவம் ரொம்ப சூப்பர்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு இராணுவத்தை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா வரைக்கும் நாசமாக போயிடும். ஒரு இராணுவம் என்பது மக்களின் ஆட்சிக்கு கட்டப்பட்டது. ஒரு இராணுவம் வந்து பல கொடுமைகள் செய்யும். இராணுவம் அப்பாவி மக்கள் அடிக்கிறது. இராணுவம் சில சமயங்களில் வன்புணர்வும் பண்ணியிருக்கு. ஒரு மக்களை ஒரு இராணுவம் கொடுமைப்படுத்துகிற பொழுது அதையும் கேள்வி கேட்க வேண்டும் என்று ஞாபகம் வைக்கணும். அடுத்து சொல்லுவாங்க, சார் ஹிந்தி படிக்கிறனா இந்தியா கிடையாது சார் அப்படிமாங்க. ஹிந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழி. நண்பர்களே, அப்படி சொல்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், இந்தியாவுக்கு என்று எந்த தேசிய மொழியும் கிடையாது. இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி என்கிற நீதான் தேச விரோதி என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியை ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க படிக்க மாட்டாங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு பின்னாடி இந்த மேட்டர் என்னன்னா, உங்கள் பையன் நாளைக்கு வளரான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பையன் லவ் பண்ணக்கூடாது அவர் ட்ரிக் சொல்லிடுறாங்க. இது என்னன்னா, உங்கள் பையன் பிறந்தது வந்து லவ் பண்ண மகனேன்னு கட்டாயப்படுத்திட்டே இருக்க, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக லவ் பண்ண மாட்டான். ஹிந்தி படிப்படி தமிழ்நாட்டில் பிடிக்கும் போது தான் நம்ம இந்தியை படிக்கிறது கிடையாது. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் ஒரு தேவ பாஷை, கடவுளோட மொழி சான்ஸ்கிரிட் தான். இது யார் ப்ரூஃபு? பாரதி கிருஷ்ணமால் சொல்லுவார், மனிதன் 6 அறிவு கொண்டவன் என்பதை கேவலம் ஒரு நாய் கூட அங்கீகரிக்க வேண்டும். மனுஷன் 6 அறிவு யார் சொல்லிக்கிறான்? அவனே சொல்லிக்கிறான். சான்ஸ்கிரிட் தேவ பாஷைன்னு யார் சொன்னால் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏன் கோயிலில் வந்து தமிழில் பாடனா கடவுளுக்கு கேட்காதோ? அப்போ திருப்பதி வெங்கடாச்சலபதி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு 300 மணிவண்ணாண்டு தமிழில் தான் பாடும். திருப்பதி வெங்கடாச்சலபதி எழுச்சி ஓடிட்டாரா? ஒரு கடவுளுக்கு எனக்கு கேட்கிற மொழியில் பாடினால் கடவுளுக்கு கேட்காது என்று சொல்கிறான் என்றால் அவன் மொழியே வேண்டாம் என்று சொல்லுது. நான் ஹிந்தி கற்றுக்க வேணான்னு சொல்கிறேன். இந்தியை நீ விருப்பப்பட்டு கற்றுக்கங்க, ஒருத்தன் கட்டாயப்படுத்தி கற்றுக்க வேணான்னு சொல்கிறேன். ஜெயகாந்தன் சொல்லுவார், ஒரு நம்ம இந்திக்காரன் வந்து தமிழ் கற்றுக்க மாட்டான், நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கூடாதுன்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் 10 ரூபா போட்டேன், திருப்பி ஏன் எனக்கு பிச்சைக்காரன் 10 ரூபா போடலை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லுவார். அப்புறம் தமிழ் தெரியும் கூடாது. இப்போ ஒரு கூட்டம் கிளம்பிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் தமிழில் இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இவங்க யார் சர்டிஃபிகேட் கொடுக்குற ரைட்ஸ் கொடுக்குது? யாதும் ஒரே யாவரும் எழுதி தனியன் பூமுன்னு நான் சொல்லியிருக்கேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ் மரபு தான் நாம் வேணும். பெரியார் சொன்னார், தமிழ் வெறி என்பது தாய்ப்பால் பைத்தியம் என்னார். உனக்கு தமிழ் வெறி இருக்குன்னா உன் தாய்ப்பால் கொடுக்குற பைத்தியம் அது, ஆகவே தமிழ் வெறியும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அடுத்தது இந்த வெஜ் நான்வெஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இந்த வெஜ்ஜு சாப்பிட்றதுலாம் சொல்லுவாங்க, சார் நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன் சார், நான் வசதி. யார் சொல்லிட்டா? இவங்களே சொல்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லுவா, நம்மள மாதிரியே 90% ஒத்து போகிறது கொரில்லா குரங்கு. இந்த கொரில்லா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மூளை கிடையாது. இந்த கொரில்லா குரங்கு தன்னுடைய மூளைக்கு 8% ஆஃப் தி என்டையர் எனர்ஜி யூஸ் பண்ணுறது. நம்ம மனுஷன்னா எழுந்து நிற்கிறான், நடக்கிறான், யோசிக்கிறான், காலை ஃபுல்லாக சிக்ஸ் வச்சுக்கிறான். இவனுக்கு 25% எனர்ஜி தேவைப்படுது. இந்த 22% எனர்ஜி வந்து எவல்யூஷன் எதால கிடைக்குது தெரியுமா? மனுஷன் என்னைக்கு கறி சாப்பிட ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் கிடைக்குது. மனுஷன் கறி சாப்பிடாம போயிருந்தாங்கன்னா நம்ம குழந்தை வந்து மனுஷனா ஆயிருக்கவே மாட்டோம்.
சொல்லுவாங்க, சார் கோமாதா எங்களுக்கு குலமாதா, கோமாதா உனக்கு மாதா, எங்களுக்கு அது பீஃப் சிக்கன் நாங்கள் சாப்பிடுவோம். நான் என்ன கேட்குறேன், உன் பேட்டில் உன்னை யாரும் பீஃப் சாப்பிட சொல்ல, அவன் சாப்பிட்டா உனக்கு என்ன? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லவா? பீஃப் சாப்பிட்டு தான் பியூரிட்டிக்கு ஸ்கேல்னா, பீஃப் சாப்பிட்டதான் சுத்தம்னா, வேத காலத்தில் பிராமின்ஸ் பீஃப் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ சுத்தம் போயிடுச்சா? விவேகானந்தர் ஒரு கதை உண்டு. விவேகானந்தர் சொல்லுமா சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்தியாவுக்கு 3 பீஃப்கள் தேவைப்படுறாங்க. என்ன பீஃப் தெரியுமா? பீஃப், பைசப்ஸ், பகவத்கீதா. பீஃப் சாப்பிட்டு சார் வாழ்க்கை நல்லா இருக்கு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அந்த விவேகானந்தர் அவருக்கு போய் ஒருத்தங்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பசு பாதுகாப்பு பண்ணுறவங்க, ஏண்டா இந்த பசுவெல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு மனுஷங்களை பார்க்குறாங்கடா, 9 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கடா அப்படின்னு. அவன் சொல்கிறான், சார் எனக்கு பசு தெய்வம் சார். அவன் உடனே சொல்கிறாரு, பசு தெய்வம்னா அந்த மனுஷன்லாம் தெய்வம் கிடையாதுடா, அவனை பார்க்காம இருக்கேன் சார், அதெல்லாம் அவனோட கர்மா, அவன் இறந்து போகிறான் அப்படிங்கிறான். பசுதான் தெய்வம். விவேகானந்தர் சொல்கிறாரு, கர்மான்னு ஒன்று இருக்குதா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் போராடுறதான முக்கியம், இல்லை இல்லை எனக்கு பசு தான் தெய்வம் அப்படிங்கிறாங்க. அதே விவேகானந்தர் சொல்கிறாரு, பசு உங்களுக்கு அம்மாவா? ஆமாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றால் அந்த அம்மா இப்படி தான் கஷ்டமாக போகும் அப்படின்னு நாசமாக போக அப்படிங்கிறது. அதுக்கு இன்னொரு சொல்கிறேன் கேட்டீங்கல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ். அதாவது இந்த பீஃப் சாப்பிட்றவங்கலாம் இவங்க நான்வெஜ் பீஃப் வேணான்னு சொல்கிறவங்க இவங்க அந்த ஃபுட்டை வெறுக்கலை, அதை சாப்பிட்றவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாங்க. இதை சாப்பிட்றது பெரும்பாலும் தலித்ஸ், முஸ்லீம்ஸ், இவங்களை வெறுக்கிற வெறுப்பை இப்படி காட்டிக்கிறாங்க. நண்பர்களே, ஒரு தலித்துக்கோ பெரும்பாலான முஸ்லீம்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ப்ரோட்டீன் கிடைக்கிறது கிடையாது. நாம் சாப்பிட்ற பல்சஸ் இருக்கு இல்லையா, பருப்பில் ப்ரோட்டீன் போதுமானது கிடையாது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ப்ரோட்டீன் தேவைக்கு வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணால் கூட பத்தாது. அப்போ ஒரு சீப்பான ப்ரோட்டீன் சோர்ஸ் பீஃப் தான். இந்தியா உலகத்திலேயே மெஜாரிட்டி அண்டர் நூரிஸ்ட்லேருந்து இங்கே தான் இருக்காங்க. 3/4 ஆஃப் இந்தியன் உமன் அனிமிக். நான்வெஜ் சாப்பிடாம ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிடாம நீ கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அயோக்கியமான பாலிடிக்ஸ். சரி சார், என் சென்டிமெண்ட்ஸ் மதியம் நான் என்ன சொல்கிறேன், அச்சாவதாரம் விஸ்வோட அவதாரம் மீனை பேன் பண்ணுங்க, ரைட்? அப்புறம் நம்ம சீவான் என்ன பண்ணுவார், முப்பாட்ட முருகனோட வாகனம் சேவலையும் சாப்பிடாதீங்க, சிக்கனையும் பேன் பண்ணுங்க. அடுத்தது முஸ்லீம்ஸுக்கு அவங்களுக்கு போருக்கு அஃபெக்ட்ஸ், அப்போ போர்க்கையும் சாப்பிடாதீங்க ஒரு தேன் கிளம்பு. ஒரு மனிதன் என்ன சாப்பிட வேண்டும் என்று நிர்மாணிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது என்று அரசியலமைப்பு சட்டம் 21 சொல்லுது. அது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுவே யாராச்சும் ஐயே நீ நான்வெஜ் சாப்பிட்றியா சீச்சி அப்படின்னா, நீ வெஜ் சாப்பிட்றியா சீச்சி அப்படின்னு எதுக்கு சொல்லு. அடுத்து இது ஒன்று சொல்லுவாங்க, சார் கங்கை புனிதம் சார் அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கேன்சர் வரணும், அந்த டிசீஸ் சாப்பிடணும்னா அவன் முதல்ல போன இடம் கங்கை. அம்மான்னு சொல்லி குழந்தைக்கு போட்டு எஃப்டிஎன்ஸை போட்டு கங்கையை நாசம் பண்ணி வச்சுருக்கோம். கடலில் போயிட்டு பிள்ளையார் சந்திக்கு போட்டு கழிவு பிள்ளையார் இருந்த காலம் போய் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸை கட்சி நாசம் பண்ணுறோம். தீபாவளி கொண்டாடுற பேரில் ஒரு 4 வருஷமாக பட்டாசு வச்சு நேச்சரை நாசம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் கிடையாது. இப்போ கலாச்சாரமாக எடுத்துருக்கோம். ஒரு இயற்கையை, ஒரு சமூகத்தை, ஒரு நதியை, கடலை பாதிக்கிற ஒரு விஷயத்தை கலாச்சாரம் என்று நீங்கள் புனிதப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் வருங்கால சந்ததியை நாசம் செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அடுத்து கடைசியா இதுதான் கடைசி மேட்ச். ரஜினி, விஜய், அஜித் எங்க சூப்பர் ஸ்டார் எங்க தலை போல வருமா அப்படிங்கிறது. கவுண்டமன் சொல்லுவார், நீ பணம் கொடுக்குற, நான் நடிக்கிறேன், அந்த ஸ்க்ரீனில் பாரு சந்தோஷப்பட்டு போய்கிட்டேன், அதுக்கு மேலே உனக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. ரஜினியை விட, விஜயை விட, அஜித்தை விட ஒரு காமெடியன் கவுண்டமணி தான் எனக்கு உண்மையான நாயகனாக தெரிகிறார்கள். உங்களுக்கு ரஜினி ஸ்க்ரீனில் என்டர்டைன் பண்ணுறதுக்கு வாங்குற காசு 35 கோடி சார், இவங்க என்டர்டைன் பண்ணுறாரு சார், அவர் பண்ணுற தப்பை பற்றிலாம் கவலை இல்லைங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு பெரிய டிசீஸ் இருக்குது சார், அனஸ்தீசியா கொடுக்க சரியாயிருங்கிற மாதிரி தான் இருக்கு. ரஜினி ஒரு படம் எடுத்தால் எல்லாரும் எக்ஸாம்பிள் தான் பாபாவும் வழியும். ஸ்க்ரீனில் இருக்க வெளிச்சத்தை பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து ஏமாந்துருக்கு. இந்த அஜித்துக்கும் விஜய்க்கும் ஹேஷ்டாக் போட்டு அசிங்கசியமாக பேசுவோம். வீட்டில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேசுவோமா, நம்ம அக்கா கிட்ட தங்கச்சி இந்த மாதிரி பேசுவோமா? ஆனால் இங்கே பேசுவோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை நடந்துருக்கு. இங்கே இருக்க போஸ்டர்ஸை பார்த்தாலே தெரியும். இத்தனை பிரச்சனைகளை நோக்கி சோஷியல் மீடியாவை திருப்போம். கேரளாவை பார்த்து கற்றுக்கலாம். நாம் அஜித் விஜய் சண்டையில் நாசமாக போயிடும். ஒரு நாயகனை திரையில் மட்டும் கொண்டாடுங்கள், அவன் மீது வெறி கொள்ளாதீர்கள் என்று சொல்லிக்கொள்ளும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவா, இந்தியாவிலே சினி ஆக்டர்ஸ்க்கு பெரிய ரோல் இல்லாத சவுத் இந்தியன் ஸ்டேட் கேரளா. இந்தியாவிலே ரொம்ப கரப்ஷன் கம்மியாக இருக்கிற
அதிகமாக படிக்கிற பெஸ்ட் ஸ்டேட் கேரளா. ஆக நடிகரை நடிக்க மட்டும் நீங்கள் உடனே நம்பிக்கொண்டு போகாதீங்கன்னு நினைச்சிருக்கோம். உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் எல்லாத்தையும் பிரச்சனை குறை சொல்லியே வாழ்க்கையை ஓடிடுங்க, என்னதான் சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்போம். அதை தான் ஒரு 2 நிமிஷம் சொல்லணும். நம்ம நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே பீச் சாப்பிடலாம், வீட்டுக்கு வெளியே ஏத்திஸ்டாக இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே ஜாதி இல்லாமல் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்தால் பூணு போடுவோம், வீட்டுக்குள்ளே வந்தால் மந்திரம் சொல்லணும், வீட்டுக்குள்ளே வந்து நான்வெஜ் சமைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ என்னைக்குமே பேசுறது கிடையாது. ஃபேமிலியில் கோல்டாக வந்து ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்கிறது கிடையாது. அதை எஜுகேட் பண்ணாமல் பேசாமல் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்து மதத்துடைய சித்தர்கள், புரட்சி பேசுகிற சித்தர்களில் யாருமே பெண்கள் கிடையாது. இஸ்லாமிய மதத்துடைய என்டையர் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதில் எந்த ப்ராஃபிட்டுமே பொண்ணுங்க கிடையாது. புரட்சி பேசுவது பெண்களுக்கு இடமே இல்லை நீங்கள் நினைக்கிற வரைக்கும் சமூகத்தில் பாதியாக இருக்கிற பெண்களுக்கு கலந்து கொள்ளாதவரை சமூகம் முன்னேறவே முன்னேறாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது எல்லா புனிதம் கிடையாது, காதல் புனிதம் கிடையாது, தாய்மை புனிதம் கிடையாதுங்கிறதுனால இதை நம்பக்கூடாது, இதை அன்பு செய்யக்கூடாது, இதை புகழக்கூடாதுன்னா நான் சொல்கிறேன். இதை நம்புங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதை கண்டு பிரமிக்காதீர்கள். பாவிஜி சொல்வார், எதை கண்டு பிரமிக்காதே, எதை கண்டு பிரமிக்காதே. பிரமிப்பை போல ஒரு தோல்வி கிடையாது. ஜாதி புனிதம் சொல்லி தந்திருக்காங்க, மதம் புனிதம் சொல்லி தந்திருக்காங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு மென்சுரேஷனே புனிதம் சொல்லி தந்திருப்பாங்க, நிறைய பொண்ணுங்களுக்கு கற்பே புனிதம் சொல்லி தந்திருப்பாங்க. இன்னைக்கு நான் பேசும்போது தான் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, எப்படி நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்மளை தொடர்ந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அவன் ஆண்டுகிட்டு இருக்கான்னு புரியும். அதனால எதை சொன்னாலுமே பெரியார் சொல்லுவார், நான் சொன்னேன் என்பதற்காகவோ, மதம் சொன்னது என்பதற்காகவோ, கடவுள் சொன்னான் என்று சொல்வதற்காகவோ யார் சொன்னதையும் நம்பாதே. உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்டுப்பார், அது உனக்கு சரியாகப்பட்டால் மட்டும் செய். இன்னொரு சின்ன ஸ்கேல் தரேன், உங்களை சுற்றி உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிக்க ஆரம்பிச்சீங்க. பெரியார் தன்னை சுற்றி இருந்த அனைத்து ஆண்களும் வெறுக்க பெண் உரிமை பேசினார். அதனால்தான் காலம் மறந்தும் பெரியாரை நினைவைத்துக் கொள்ளும். நேரு தன்னை சுற்றி இருந்த மதவெறிகளுக்கு நடுவே மதச்சார்பின்மை பேசினார். அதனால்தான் காலங்களை கடந்து பெரியாரை நாம் வைத்துக் கொள்கிறோம். ராஜாராம் மோகன் ராயை சொந்த அம்மாவே நெருப்பில் தங்குகிற சதியை எடுப்பதற்காக வெறுத்தார். அதனால்தான் ராஜாஜியை காலம் மறந்து நினைக்கிறோம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் ஜாதி வெறி கொண்டவர்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் மதவெறி கொண்டவர்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஆணாதிக்கம் கொண்டவர்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் பெண்களை அழியப்படுத்தவர்கள் இருக்கலாம். இவர்கள் வெறுக்கிற மாதிரி அவர்களிடம் பேசுங்க, இவர்கள் வெறுக்கிற மாதிரி அந்த மனதை திறங்கள். நீங்கள் வெறுக்கப்படுகிற பொழுது சமூகத்தை வெற்றி அடைய வைக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக புத்தர் சொன்ன ஒரு வரியை சொல்லி இதை முடிக்க விரும்புகிறேன். நீயே சமூகம், நீயே உனக்கு ஒளியாவாய், உன்னிடமே உனக்கான அடைக்கலத்தை தேடு, வேற யாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. அனைத்தும் கடந்து போகும். மூக்கத்தோடு தொடர்ந்து உழை, மனதளராமல் போராடு. புனிதங்கள் அல்ல, எதுவும் புனிதம் அல்ல. அனைத்தையும் கேள்வி கேட்போம், சமூகத்தை முன்னேற்றுவோம். நன்றி, வணக்கம்.